வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் இயக்க ஒழுங்கே ஞானம் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க சென்னையிலிருந்து நம்மோடு ஆழியார் இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி செல்வம் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி செல்வம் ஐயா அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக மனவளக்கலையில் தம்மை இணைத்துக் கொண்டு சிறப்பாக குரு சேவை புரிந்து வருகின்றார்கள். ஐயா அவர்களின் கல்வி தகுதியாக BE முடித்துள்ளார்கள். ஆன்மீக கல்வி முறையில் டிப்ளமோ, MSc, MPhil யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் நிறைவு செய்துள்ளார்கள். வாசி யோகத்தில் பிரம்மரிஷி, மெய்ப்பொருளின் மெய்வழிச்சாலை யோகி பட்டம் பெற்றுள்ளார்கள். ஐயா அவர்கள் ரெய்கி ஹீலிங், பிராணிக் ஹீலிங், கிரியா சக்தி, புத்திசம், வர்மக்கலை போன்ற ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் ஆன்மீக மருத்துவ சிகிச்சை முறைகளை பயின்றவர்கள். சென்னை மற்றும் அவற்றை சுற்றியுள்ள அறிவு திருக்கோயில்களில் வேதாத்திரிய தத்துவங்களையும் மௌனங்களையும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றார்கள். விண்ணலை வழியாக நமக்கு பல சிந்தனை உரைகளை வழங்கி நம் சிந்தனையை உயர்த்தி கொண்டு வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புகளை உடைய ஐயா அவர்களை இயக்க ஒழுங்கே ஞானம் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு வரவேற்கின்றோம். ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகம் இசை எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாது சாந்த வாழ்வழித்தொயன் சந்தோஷ செய்திடுவே, என் சந்தோஷ செய்திடுவே. வாழ்க வளமுடன். நமது ஆசான் அருள் தந்தை அவர்களுடைய பரிபூர்ண நல்லாசியுடனும் பல மகான்கள், ஞானியர்கள், சர்க்குரு, சித்த புருஷர்கள் நம்மை தடுத்தாற்கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி தாய் பரம்பொருள் பிரம்மம் அத்தனை அதீத ஆற்றலோடு நாம் இன்றைய சிந்தனையை அவரோட நல்ல ஆசீர்வாதத்தோடு சிந்திக்க இருக்கிறோம். வாய்ப்பளித்த ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்றைய சிந்தனையாக இயக்க ஒழுங்கே ஞானம் அப்படிங்கிற நம்ம சிந்திக்க இருக்கிறோம். ஆரம்பத்திலே மேடம் இப்போ அவங்க ஒரு கவி பாடினாங்க, பார்த்தீங்களா? இயக்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அது நல்லா ஆழ்ந்து, அதுவே ஆக்சுவலா சப்ஜெக்ட் இன்னைக்கு. அது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா மெய்ஞானத்துக்கு கொண்டு போகும். இதுல பேசிக்காவே நம்ம நிறைய விஷயத்த பார்க்க, இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 கூட போகும். அவ்வளோ பெரிய விஷயம் அந்த இயக்க ஒழுங்கு ஞானத்துல இருக்கு அன்பர்களே. அதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயக்க ஒழுங்கை பத்தி எல்லாருக்குமே தெரியும். எதுல இயக்க ஒழுங்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க. ஏன்னா நம்ம இயங்கி கொண்டிருக்கிறது அது. ஆனா நாம அத சரியா இயங்குறோமா நம்முடைய ஏரியாவில்?
இந்த சிஸ்டத்துல சரியா இயங்குதா அப்படிங்கிறத நாம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுதான் கான்செப்ட் ஆக்சுவலா. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லா சிக்கலுக்கும் காரணம் வந்து மனம்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு சமுதாயத்துல உடல் ரீதியான நோய்கள் எவ்வளவு நோய் இருக்கு உங்களுக்கு தெரியும். டயபெட்டிஸ்ங்கிறத தாண்டி அஹ், நிறைய கேன்சர்ஸ் சொல்றாங்க. பல விதமான நோய்கள் உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி மைண்ட் டிசீஸ். மைண்ட் டிசீஸ்ல மெயினா வந்து ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா டிப்ரெஷன், மைண்ட் மன அழுத்தம். ஏன்னா வேலையில அவங்க ரொம்ப அழுத்தம், அவங்களால அதை டார்கெட் முடிக்க முடியலங்கிற ஒரு அழுத்தம். அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்னைக்கு வந்து அஹ், அஹ், கற்பனையாக நிறைய விஷயங்களை, நிறைய மன அழுத்தம், மனக்கவலை. அப்புறம் பாத்தீங்கன்னா பேராசை, சினம், கடும்பற்று, இதெல்லாம் என்ன வருது? முறையற்ற பால் கவர்ச்சி, உயிர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம், பொய், களவு, சூது, கற்பழி, இதெல்லாம் நிறைய வருது பாருங்க. இதெல்லாம் மைண்ட் டிசீஸ் அப்படிங்கிறார் சுவாமிஜி. இந்த மன நோய் வந்து உடலை கெடுக்குது, உடல் நோய் வந்து மனம் கெடுக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு சப்ஜெக்ட்ல சாமி தெளிவா கொடுத்துருக்குறாங்க, தெரியும். இதுக்கெல்லாம் நாம் என்ன செய்யறோம், செய்யணும்னு சொல்லியிருக்கிறார் சாமிஜி. மனவள கலையில தெளிவா கொடுத்துருக்குறாங்க. ஆனா அதெல்லாம் நாம வந்து கொஞ்சம் சுயமா சிந்திச்சு அதெல்லாம் வழி விட்டுருக்கோமா, சரி பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறது தான் எங்க கொஸ்டினா இருக்கு. பட் நம்முடைய எய்ம், சாமிஜி சொல்லியிருப்பாங்க, பிறப்பின் நோக்கம் வந்து இறை உணர்வு, தன்னுணர்வு, பிறவி நோக்கம் முக்தி அடையுது. அதை மாத்திரமே பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். நானே அப்படிதான். அதை மட்டும் பிடிச்சிக்கும். அப்பா என்ன வந்து நான் இந்த பிறவி இருக்கக்கூடாது, எனக்கு நான் வந்து முக்தி அடைஞ்சிடணும், இறை உணர்வு பெற்றணும் அப்படிங்கிற ஒரு அதை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணிக்குவோம். பயிற்சி அப்பப்போ டைம் இல்லை செய்யணும். அந்த மனம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் வாழ்வில் முக்தி பெற்று நான் இறைவனூர் பெற்றணும், அடுத்த பிறவியே எனக்கு வேண்டாம் சாமிஜி, நீங்க சொல்றத நான் அப்படியே நினைச்சுக்கிட்டு அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது கான்செப்ட் இல்லை. அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை சாமிஜி சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அந்த ஏற்பாடுகளை நம்ம செய்தாதான் விலை வரும். எல்லாருக்கும் ஆசைதான், தன் உணர்வு பெறணும், முக்தி அடையணும், அடுத்த பிறப்பு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை அப்பயே சொல்லிட்டாரு. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்துல எப்படிலாம் சொல்லிட்டு இருக்கு, இந்த சயின்ஸ் எப்படி சொல்லுது, விஞ்ஞானம் எப்படி சொல்லுதுங்கிறத கொஞ்சம் லேசா பார்த்துட்டு நம்ம உள்ள டிராவல் பண்ணி முடிச்சுக்கலாம். அன்பர்களே, இன்றைய இயக்க ஒழுங்குல ஃபர்ஸ்ட் எது நமக்கு தெரியுதுன்னா இந்த உடம்பு தானே. இந்த உடம்பு தான் பாத்திரமா இருக்கு. The body is the container of the soul. உயிர், மைண்ட், 4 இருக்கு இல்லையா? இந்த உடலுக்குள்ள, உடல்னு ஒண்ணு இருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமே, இந்த உடலுக்குள்ள என்னென்ன பொருட்கள், என்னென்ன இருக்கு இதுல? இந்த உடல்ல உயிர் பொருள் இருக்குது, மைண்ட் பாடி இருக்கு, அதுக்கப்புறம் மெய்ப்பொருள் இருக்கு, பரம்பொருள் இருக்கு, இல்ல ஆத்மான்னு சொல்லலாம். பரமாத்மாவே இருக்கு. பரமாத்மாவே உங்களுக்குள்ள இருக்குதுன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நம்ம பாத்தீங்களா? சரி, ஓகே. அப்போ இந்த 3 பொருளுமே நம்ம கண்ணுக்கு தெரியல. எது? உயிர் பொருள் கண்ணுக்கு தெரியல, மனம் பொருளும் கண்ணுக்கு தெரியல, மெய்ப்பொருளும் கண்ணுக்கு தெரியல. தெரியுற ஒரே பொருள் எது? உடல் பொருள் தான். உடல், இந்த பேக்கேஜ் தெரியுது இல்லைங்களா? இதுதான் சொல்றாங்க. இது டோட்டல் பேக்கேஜ பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டினா என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா, பிசிக்கல் பர்சனாலிட்டியில இருக்கிறியா, மைண்ட் கான்சியஸ் பர்சனாலிட்டி இருக்கிறியா, நீ வந்து டிவைன் பர்சனாலிட்டியில இருக்கிறியா? இந்த டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பர்சனாலிட்டி இருக்கு. பிசிக்கல் பர்சனாலிட்டி, ஹியூமன் பர்சனல், அதுக்கப்புறம் ஹியூமன் பர்சனாலிட்டி இருக்கு, அனிமல் பர்சனாலிட்டி இருக்கு, கோஸ்ட் பர்சனாலிட்டி இருக்கு, நிறைய பர்சனாலிட்டி. அப்ப எல்லாமே எது பேஸ் பிளாட்ஃபார்ம்? கடைசியில பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் பாடி தான். நம்ம கண் லென்ஸுக்கு தெரியக்கூடிய இந்த பிசிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த 5 அடி ஹைட்டு, ஒரு 60-70 கிலோ வெயிட் இருக்கு இல்லைங்களா? இதுதான்
ஒட்டுமொத்த தீர்வே இதுதாங்க பேக்கேஜ், இதுதாங்க டெஸ்டினேஷன். நாம என்ன நினைச்சிட்டோம், சாமிஜி சொன்னாரு எல்லையற்ற இறையுணர்வு அடைஞ்சா அவனுக்கு முக்தின்றாரு. பட் ஆனா டெஸ்டினேஷன் இறைநிலைக்கு இதுதான். நமக்கு இதை மறந்தும் சொல்லிட்டார். இதுதான் டெஸ்டினேஷன். இலக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? வாட் இஸ் டெஸ்டினேஷன்? உங்களுடைய பிறவி நோக்கம் என்ன தெரியுமா? ஒன்ன பிடிக்கிறதா. ஒன்ன பிடிக்கிறது எப்படின்னா, இந்த உடல் தான் நீயா இருக்கிறப்போ இதுல இருந்துதான் பிடிக்கவே ஆரம்பிக்கணும். இதை பிடிக்கவே இல்லை, இதை சரி கட்டவே இல்லை, இதை சரி செய்யவே இல்லை, இது ஒழுங்கா இயக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ ஏன்னா இது மட்டும்தானே கண்ணுக்கு தெரியுது. இப்பதான் என் கையை தொடர்ந்து உணர்வு நான் நம்புறேன். மத்தவங்களும் என்னை பார்த்துட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நம்புறாங்க. இப்போதைக்கு நான் என்னை பார்த்தா தெரியுறேன் இல்லையா? இதுதானே இப்போ. அப்ப அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம எல்லாத்தையும் டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப இதுதான் இம்பார்ட்டன்ட் ரோல், ஹைலைட் ஆஃப் த டிவைன். அப்ப இந்த பாடி பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தா உண்மையிலே அந்த இயற்கையோட ஒரு பர்சனாலிட்டி இருக்கு மாதிரி அந்த பர்சனாலிட்டியில இல்ல, கம்ப்ளீட்டா ஆர்டிபிஷியல் பர்சனாலிட்டிக்கு மாறி போச்சு இந்த பாடி. இது ஒரு பாடின்னு சொல்றோம், ஆனா உண்மையிலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு நுண்ணுடல் பாடி தான் சொல்லிட்டு. அதாவது ஆஸ்ட்ரல் பாடி தான். ஆக்சுவலா ஆஸ்ட்ரல் பாடி உங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னா இந்த பிசிக்கல் பாடியில நாம எதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உடல் இயக்கம் ஒழுங்கா இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. இந்த உடல் அப்படின்னு நாம பேர் வச்சுட்டு இருக்கோம். இது ஏதோ ஒரு மனித உடல் அல்ல அப்படிங்கிற இடத்துக்கு வர சொல்றாரு. திஸ் இஸ் நாட் ஹியூமன் பாடி. இது மனித உடல். இதுக்கு நான் செல்வம், ஆணு பெண்ணு, இந்த பல விதமான அடையாளங்கள் இருக்கும், அது இருந்துட்டு போட்டோம். ஆனா உண்மையிலே இது மனித உடலா இறை உடலான்னு பாருங்க. அங்கதான் நம்ம மிஸ் 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 ஆயிட்டோம் அப்படின்றாங்க. திஸ் இஸ் ஹியூமன் பாடி ஆர் டிவைன் பாடி. உண்மையிலே பாருங்க, இந்த உடல் என்பது எல்லையற்ற அந்த அதீத அல்டிமேட்டா இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் இருப்பு நிலை. யாருமே தோன்றல. நீங்க தோன்றல, நான் தோன்றல, பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ஈவன் இறைத்துகள் ஒன்னோட தோன்ற எப்படி இருந்திருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. அடிமுடி காணாத, ஆதி அந்தமே இல்லாத அந்த சதாசிவ இருப்பு நிலை தானே இருந்திருக்கும். என்ன இருந்திருக்கும்? உண்மையிலே நினைச்சு பாருங்க. அதுதானே நான். எது நான்? அதுவே நான். ஐ ஆம் தட் ஐ ஆம். நம்ம நான் என்ன நினைச்சிட்டோம்? இங்கிருந்து போறதில்ல, ஆல்ரெடி இருக்கு. நான் இருக்கேன், எப்ப இருந்தோ இருக்கேன். நான் ஆதிவாசின்னு சொல்றாங்க இல்லையா? ஆதிபரம். நான் ஆதியில நான் இருந்துகிட்டே தான் இருக்கேன். இப்போ இருந்துகிட்டு இருக்கேன், எப்போ இருப்பேன். சோ எது இருக்குதோ, எது எல்லாமாகவும் அசைந்து மலர்ந்து இருக்குதோ அதுவே நான். அப்ப அந்த நானுக்கு நான் கருப்பா இருப்பேனா, சிகப்பா இருப்பேனா, ஹைட்டா இருப்பேனா, வெயிட்டா இருப்பேனா, கலரா இருப்பேனா, டேஸ்டா இருப்பேனா, இன்பமா இருப்பேனா, துன்பமா இருப்பேனா, எதுவுமே தெரியாம அது இன்னோசன்ஸா இருக்குதான் அந்த இருப்பு நிலை, ஏக இருப்பு நிலை. அப்போ அதனுடைய தன்மை, ஆற்றல், அறிவெல்லாம் சேர்ந்து நுண்ணதிர்வா இருக்குது. இப்படியே இருந்தா நமக்கு நம்ம யாரும் தெரிஞ்சுக்கணும்னு அந்த சதாசிவத்துக்கு ஒரு இருக்கலாம். அப்போ தன்னை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கருவி வேணும் இல்லையா? டேஸ்ட் பண்றதுக்கு. பிளைனாவே இருக்குது. அப்ப வேற எங்க போவோம்? அதான் அதுவே அன்லிமிட்டடா இன்னொரு ஆள் இல்ல அங்க. அப்ப அதனாலதான் அந்த அறிவு சொல்லுது, சூழ்ந்தழுத்தம் என்ற சரௌண்டிங்ல கொண்டு வந்தாதான் அந்த பொருள் திணிவாகும். இல்ல இப்படியே நுண்ணதிர்வாவே இருந்துகிட்டு இருந்தா அது பொருள் திணிவாகாது அப்படின்னு கான்சியஸ் உடைய பிளான் தான். இந்த சதாசிவம் என்ற மெய்ப்பொருளை கும்மிருட்ட இந்த டிவைன் ஃப்ளூயிட் மெட்டீரியல ரொம்ப சாஃப்டா இருக்கு. எம்டி கிடையாது, வேக்கம் கிடையாது.
அது கடல் தண்ணி மாதிரியே தான் இருக்கு, கும்மிருட்டா இருக்கு. அதுல ஆசான் அருளால ஒரு நாள் ரிலாக்ஸேஷன்ல அந்த அடிமுடி காணாத சதாசிவமாக எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு நாள் போயிட்டேன். யாருமே இல்லை, உலகம் இல்லை. எழுந்து பாக்குறேன், யாருமே இல்லை. பிரம்மா அடிமுடி காணாத சதாசிவமா இருக்கு. என்ன பாக்குறோம் ஆள் இல்லை. அதான் பாருங்க, கான்சியஸ் முடிச்சுக்கிச்சு. உடல் இல்லைங்க, உலகமே இல்லை, என் வீடு இல்லை. உண்மையிலே உண்மை அன்பர்களே, அந்த அனுபவத்தை தான் சொல்றேன். கடல் தண்ணிக்குள்ள போய் ஆழ்ந்து உட்கார்ந்தா ஆழத்துல சுத்திலும் தண்ணி ததும்புது, மிதக்குமே. அதே மாதிரிதான் இப்போ இருக்கிறோம். பிரம்மக்கடல் தண்ணியில தான் மொழி இருக்குது. இந்த பூமி, சூரியன், சந்திரன் எல்லாம் நீர்மூழ்கி கப்பல் மாதிரி பிரம்மாண்டமான ஒரு ஃப்ளூயிடுங்க அது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைதான் அந்த அதீத ஏகாந்த நிலை. அப்போ இந்த அதே ஒரு நான் தான் தன்னை உணரணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப டேஸ்ட் பண்ணி இப்ப சொல்றேன் பாத்தீங்க, சாமிஜி மகான் சொன்னாங்க இல்லையா, சொன்னதெல்லாம் இருப்பு நிலைதான். தன்னை பார்த்து உணர்ந்து கொள்வதற்கு வந்த ஏற்பாடுதான், கருவிதான் மூளை. எவ்வளவு ப்ராசஸ் ஆயிருக்கு உங்களுக்கு தெரியும். இறைத்து கொள்ளின்னு அப்படியே மலர்ந்து 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 எல்லாம் மலர்ந்து வந்த கடைசி ஒரு கருவிதான் மூளை என்ற கருவி. அதுல மூளையோட மையம் தான் டிவைன் கேமரா. அது பீனியல் பாடின்னு சொல்லுவாங்க, மனோன்மணி நம்ம சொல்றோம். அந்த ஏரியா தான் தன்னை திரும்பி பார்க்க வந்த அது செல்ஃபி கேமரா. இறைவன் அப்பவே போட்டுட்டான், செல்ஃபி கேமரா கண்டுபிடிச்சிட்டான். தன்னை பார்க்க, தன்னை உணர, தன்னை டேஸ்ட் பண்ண. சோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த மூளைங்கிற கருவி ஒரு அற்புதமான மஜ்ஜையல் செரிபிரல் கார்டெக்ஸால் ஆக்கப்பட்டது. அது உயிர்ப்பு தன்மையோட இருக்கணும், கெடக்கூடாது. அந்த கேமரா வச்சுதான் தன்னை பார்க்கணும் அது. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் ரோபோட்டிக் சிஸ்டம் தான். இது உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. அப்படியே துகளா மலர்ந்து அப்படியே அதுவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த கருவியை கண்டுபிடிச்சிட்டு, அந்த கருவிக்கு ஒரு லிக்விடு ஷாக் அப்சர், அதுக்கு மேல ஒரு ஷெல் மண்டை எலும்பு கோடு, அதுக்கு ஒரு ரசாயனம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரத்த ரசாயனம், வெப்ப ரசாயனம், காற்று ரசாயனம், உயிர் ரசாயனம், காந்த ரசாயனம். உயிர்ப்பு ஃப்ரெஷ்ஷாவே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அதுக்கு ஒரு தனி லேப் போட முடியாது. மூளையை பாதுகாக்கிறதுக்கு ஐன்ஸ்டைன் மூளை மாதிரி பாதுகாக்கிற மாதிரி போட முடியாது. இவங்க உயிர்ப்பு தன்மையோட இருக்கணும். அப்ப அதுக்கு அங்கேயே ஒரு லேப் ரெடி பண்ணு. அங்கேயே ஒரு நடமாட ரசாயன லேப். அதுதான் இந்த உடல். நாம தான் உடம்பு, செல்வம், ஆணு, பெண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க டிவைனுடைய ஒரு நடமாட ரசாயன லேப், ஆர்கானிக் கெமிக்கல் ஒரு ஃபேக்டரி. இது லேப், ரசாயன கூடம். அந்த மூளைக்கு ரத்த ரசாயனம், வெப்ப ரசாயனம் காட்ட உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபேக்டரி தான் இந்த வயிறு, ஸ்டொமக்கு, இதெல்லாம் இருதய, நுரையீரல், இதெல்லாம். அது எங்க அப்ப உணவு எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஈகோ சிஸ்டத்துல உணவு தயாரிச்சுட்டாங்க. அதை எடுத்து இது ஜேசிபியில் எடுத்து போடுற மாதிரி ஃபீட் பண்றோம். உள்ள போகணும், அது கன்வர்ஷன் பண்ணி ரத்தம் உற்பத்தி ஆனோன்னு ஹார்ட் பம்ப் பண்ணி மூளைக்கு அனுப்பிச்சு ரத்தம், வெப்பம், காற்று, உயிர் பாருங்க. அப்ப மூளைக்கு போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு 24 மணி நேரமும் ஒரு நிமிஷம் ஆக்சிஜன் போடலாம், மூளை இறந்துரும். அந்த மாதிரி எவ்வளவு சின்சியரா ஒரு ஒரு ஃபேக்டரியா நினைக்குது. இந்த சிஸ்டத்துக்கு எங்கேயும் லாக் பண்ணாம, பிளாக்கேஜ் ஆக்காம பர்ஃபெக்டா கொடுக்கக்கூடிய சிஸ்டம் தான் இந்த மூளையை பாதுகாக்கிறதுக்கு அவன் டிசைன் பண்ணி தான் கொடுத்துருக்கான். அப்ப இது முழுக்க முழுக்க ஒரு இயற்கையால உருவாகி தன்மாற்றம் அடைந்த ஒரு இயற்கையான ஒரு ஆர்கானிக் கம்ப்யூட்டர்னே சொல்லிப்பாரு அடுத்த சாமிஜி. இஸ் ஆர்கானிக் கம்ப்யூட்டர் சிஸ்டம், திஸ் நாட் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். பேரெல்லாம் நிரந்தர நிஜம் கிடையாது. இது என்ன இருக்கோ அதான் நிஜம் இல்லையா? அப்போ இந்த சிஸ்டம் சிஸ்டம் பர்ஃபெக்டா இருக்கிற மரம், செடி, கொடி, பட்டாம்பூச்சி, ஒரு பேர்ட்ஸா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், ஒரு அறிவுல இருந்து 5 அறிவு வரைக்கும் இயக்க ஒழுங்கல் இருக்குதுங்க. சுவாசம், தண்ணி குடிக்கிறது, உணவு சாப்பிடுறது எல்லாமே அகைன்ஸ்ட் நேச்சரா இல்லவே இல்லை. எல்லாமே நேச்சுரலா இருக்கு. இந்த சிஸ்டமும் அதே நேச்சுரல் சிஸ்டம் தானே. இது ஒரு ஆர்கானிக் கம்ப்யூட்டர் தானே. இது உள்ளக்கூடிய ரசாயனத்தை உற்பத்தி பண்ற லேப் தானே இது. நாம எங்க லாக் ஆகிறோம்னா, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எங்க வருதுன்னா, நான் செல்வம் முடிவு பண்ணதாலதான், நான் மனிதன் சொன்னதாலதான்,
எனக்கு இறைவனுக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஆனா அதை மறந்துடுவோம். நான் ஒரு சொல்லுவேன், என் பையன், என் புள்ள, என் அப்பா, என் பிசினஸ் என்னோடது. இதுவும் தனி உலகத்தை இவன் கிரியேட் பண்ணிக்கிட்டு, கற்பனை கூட்டல் வேலை கற்பனை வேலை இல்ல, கற்பனை வேலை தான் கவலை. நம்ம 24 மணி கற்பனை வேலையில இருக்குன்றார் சாமிஜி. கவலை எங்க வருது அப்படின்னா, நீ யாருங்கிறது தெரிஞ்சிருந்தா கூட பழக்கத்துல நீ மறந்துட்ட. நீ யாருன்னு மறந்துட்ட. நீ உன்னுடைய செயல்பாடு எங்கிருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வந்திருக்கிறத மறந்துட்ட. ஆனா தெரிஞ்சு வச்சிருக்கிற. இது இன்ஃபர்மேஷன் பிலாசபியா இருக்கு. அது சுயமா சிந்தித்து தெரிஞ்சிருந்தா, நீ செல்வமாக, உடலாகவும் இது மனித லோகமாவே நம்ம நினைக்க மாட்டோம். இது சிவலோகம். இது அவனுடைய ஆராஜ்யம். ஆர்டர் ஆஃப் நீ விட்டு விலகி நிக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அதுதான் சாமி சொல்லுவார். வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே, நினைவான உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே, என்னை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா, இறைவா, என்னை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா, உன்னை மறந்தேன் நானா, நீ உள் நிறைந்து என்னை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. எங்க சொல்லியிருக்கார் பாருங்க. உடலாய் என்னை நினைந்தே உணர்ச்சிகள் வருத்தின, உடலுள் உயிராய் என்னை உணர்ந்தறிவில் நிறைந்தேன், உடல் உயிர் ஊடறிவான் உன்னை உணர்ந்த போது, உடல் உயிர் அறிவு நீ உணர்ந்துன்னுள் நான் நடக்க, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. உடலா நினைச்சு ஏமாந்துகிட்டு இருக்கேன், செல்வமா நினைச்சு ஏமாந்துகிட்டு இருக்கேன். கற்பனை கூட்டல் வேலை கவலை கவலை கவலை. சுப்பீரியாரிட்டி இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஜெலஸ் பொறாமை, வஞ்சம், கோபம், பொய், பாத்தீங்களா, களவு, கற்பழிவு, சூது, கொலை வரைக்கும் போயிட்டான். வாட் இஸ் திஸ்? இன்னைக்கு இத்தனை போர் தளவாடங்கள் இன்னைக்கு வெடிச்சுக்கிட்டு இருக்கான் உலகம் ஃபுல்லா. வேர்ல்டு பீஸ் வேணும்னு ஆசான் அவதார் புருஷர் சொன்னார். என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க உலகம் ஃபுல்லா. எதனால? உலகம் முழுவதும் மனவளக்கலை பரவியே ஆக வேண்டும். உலகுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவி உள்ளுணர்வாய் பெற மனவளக்கலை பயில வேண்டும். எண்ணத்தை பரப்பும். இது டோட்டலா நம்ம லோகமே இல்ல. இறைவனை சண்டை போட்டுட்டு இருக்கான். இறைவனை அடிச்சு வச்சிருக்கான். இறைவனை கொள்றான். இது வேர்ல்டு வயலன்ஸ். இண்டிவிஜுவல் வயலன்ஸ் ஒண்ணு இருக்கு பாருங்க. இது சிஸ்டம் என்னன்னு தெரியாம, நான் யாரும் தெரியாம, ஏதோ சாப்பிட்டோம், காலைல சாப்பிட்டோமா இல்லையான்னு தெரியல, என்ன சாப்பிட்டோன்னு தெரியல, எதை சாப்பிடுறதுன்னு தெரியல, எப்படி சாப்பிட, பணம் வேணும், பிசினஸ் வேணும், பணம் வேணும், குடும்பத்தை காப்பா, இப்படி ஏதோ அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கு இந்த உலகம். இவனை நோக்கி ஓடல. இவன் எதுக்காக வந்துங்கிறத மறந்து, என்னை மறந்த இஸ் கீப் ஆன் ஜார்னி அகைன்ஸ்ட் டிவைன், அகைன்ஸ்ட் நேச்சர். நல்லா சிந்திச்சு பாருங்க. எதுக்கு ஓடுறான்னு கேட்டு பாருங்க. அவனை நோக்கி ஓடல, தன்னை நோக்கி ஓடல, இறைவனை நோக்கி ஓடல, லைஃப் நோக்கி ஓடல, டெத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கான். உடலுக்கும் உயிருக்கும்
இணக்கமா இருந்தா இனிமை. உடலுக்கு உயிருக்கும் பிணக்கு இருந்தா நோய். உடலுக்கு உயிருக்கும் பிரிவு இருந்தா மரணம். நல்லா பாருங்க, இந்த கேட்டகரி எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க சிக்னல்ல நிறைய பேர் பார்ப்பீங்க, எல்லா மக்களும் பரபரப்பா ஓட்டிட்டு இருக்காங்க. அவன் உடலுக்கும் உயிருக்கும் எல்லாருமே கிட்டத்தட்ட வளர்ந்த பிறகு பிணக்காதான் இருக்குது. உடலுக்கும் உயிருக்கும் பிணக்கு, நோயாளியா இருக்கும். ஒண்ணும் உடல் நோய் இல்ல மனநோய். ஏதோ ஒரு இடத்துக்கு ஒட்டின்னு இருக்கும் கொஞ்சமாவது. காரணம் என்ன? பிணக்கு. எதுக்கும் உடலுக்கும் உயிருக்கும் பிணக்கு. அவன் உடலுக்கும் உயிருக்கும் பிணக்கா இருக்கிறவன் உடலுக்கும் உயிருக்கும் இணக்கத்தை நோக்கி ஓடுறானா, உடலுக்கும் உயிருக்கும் இருக்கிற பிணக்க பிரிவை நோக்கி ஓடிட்டு இருக்கானா பாருங்க. கிராஃப் இப்படி போயிட்டு இருக்கு, ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. அப்ப இந்த உடலுக்கும் உயிருக்கும் இணக்கத்தை நோக்கி, ஏன் இணக்கத்தை நோக்கி போகணும்? நம்ம பிணக்காயிட்டோம். பிறந்த குழந்தை இணக்கமா இருக்கு, பிணக்கு இல்ல, அங்க பிரிவும் இல்ல. பிறந்த குழந்தை நீதான் பிறந்திருக்க அந்த குழந்தைய பாருங்க, டிவைன் சைல்டு, ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன், இயக்க ஒழுங்குல இருக்கு அந்த குழந்தை. அவருடைய உடல், அவருடைய உயிர், அவருடைய மனம், அவருடைய ஆத்மா, அவருடைய பரமாத்மா, மூளை, 7 சக்கராசு, 120 ட்ரில்லியன் பாடி துகள்கள் கம்ப்ளீட்டா அல்கலைனா இயக்க ஒழுங்கா ஆனந்த நிலையில தூங்கும்போது தானே சிரிக்கும். முக்தி உணர்விலேதான் மூழ்கி திரைந்து அவன் பார்த்தான், இறைவன் நீ வளர்ந்துட்டா நம்மள மறந்துடுவான்பா. இப்ப வாய்ப்பு, இந்த குழந்தைக்கு எந்த ஃபீட் பண்ணாம இருக்குது. பிரெயின் எம்டி பிரெயின்ல எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. அது குழந்தைனே அதுக்கு தெரியாது, முதல்ல மனுஷனே தெரியாது. இறைவன் பிறந்திருக்கு, அதனாலதான் குழந்தையும் தெய்வம் ஒன்று. அப்படி ஒரு ஏகாந்த நிலையில இருக்கு அந்த குழந்தை. நான் அந்த வளர்ந்த குழந்தைங்க இருக்குது பண்ற அட்ராசிட்டி இது பாருங்க இந்த உலகத்துல. எல்லாம் நம்மளாம் வளர்ந்த குழந்தைங்க தானே. இறைவனை பொறுத்த எல்லாம் குழந்தைதான், வளர்ந்த குழந்தை, வளராத குழந்தை. அப்போ அன்பர்களே, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா நம்ம உடம்பை முன்னம் இழுக்கின்றிருந்தேன், உடம்பினில் ஒரு பொருள் கண்டேன், உடம்பினில் உத்தமன் கோயில் என்றான், கோயில் கொண்டான் என்ற உடம்பை நான் இருந்து ஓம்புகின்றேனே. திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்க ஒரு ஸ்பிரிச்சுவலை பத்தி பேசியிருக்கார். அதீத எல்லையற்ற பரம்பொருள் பத்தி பேசிக்கிட்டே வரார். வர 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 கடைசியில 3000 ஆண்டுகளுக்கு ஃபைனல் டச் எங்க கொடுக்குறாருன்னா, ஆமா இதெல்லாம் ஓகே தான், கடைசியில எது எங்க உணரணும்னா இந்த இந்த அது பரு இறை உடல் தான் இதை உணரணும். ஆஹா, இதுதான் ரொம்ப முக்கியம்பா, இதுதானே எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். இங்க முடிக்கிறாருங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவு மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உள்ளம் பெருங்கோயில் உன் உடம்பாலை மல்லல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சொல்லிங்க. எந்த நிலையை பார்த்தீங்களா இந்த உடம்பு. அப்போ இந்த சிஸ்டத்துக்கு இப்ப வாங்க. இப்ப இவ்வளவு நாள் நாம ஏற்கனவே தெரிஞ்சுக்கினத கொஞ்சம் உலகத்துல என்னென்ன நடக்குது நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்தது பாடி சயின்ஸ்க்கு கொஞ்சம் சின்ன டிஸ்கஷன் பண்ணுவோம். இந்த உடல்ல இன்னைக்கு உங்களுக்கு உடம்புல ரொம்ப நோய் இருக்கு, ஒரு ஃப்ரெஷ்ஷா இல்லை, எழுந்தாவே டயர்டா இருக்கு, மூட்டு வலி இருக்கு, வயிற்று வலி இருக்கு, ஹார்ட்ல ப்ராப்ளம்ன்றான், லங்ஸ்ல ப்ராப்ளம்ன்றான், பிரீத்திங் சரியா பண்ண முடியலன்றான், லிவர் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறான், பிரெயின் ஏதோ சொல்றாங்க, இப்ப கேன்சர்ன்றான், கை குடைச்சல்ன்றான், திருப்ப முடியாது, கையை தூக்க முடியாதுன்றான். என்னென்ன இஷ்யூ இந்த உடம்புல இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் இருக்கிறவங்கள கூப்பிட்டு தியானம் பண்ண சொல்றேன். அவங்க வேற வழி இல்லாம ஃபோர்ஸ் பண்ணி வருவாங்க. பயிற்சி பாவம் பண்ணுவாங்க, மனவளக்கலையில தியானம் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் லைட்டா பண்றாங்க, அவ்வளவுதான். 23 மணி நேரம் அவங்க லைஃப் ஸ்டைல மாத்தல அப்படின்றார் சுவாமிஜி. 23 மணி நேரமும் தன்னுடைய லைஃப் ஸ்டைல மாத்தாத வரைக்கும் இந்த என்ன பயிற்சி பண்ணாலும் அது கடல்ல கிடைச்ச பெருங்காயம் தான் அன்பர்களே. உண்மையிலே சொல்றேன் அன்பர்களே. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 2 இயரா ரொம்பவே நான்
என் உடம்பும் வந்து நான் என்னென்னவோ பண்ணிட்டேன் ஒரு காலத்துல. மனவளக்கலை வந்த பிறகுதான் அது 100% ஆர்டர் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னு சொல்ல முடியல. அவ்வளோ பிராக்டிஸ் பண்ணியும் அப்படி உணவு ஸ்டைல மாத்தி இப்போ ரொம்பவே ரொம்பவே இந்த உணவுல அவேர்னஸ். உணவுங்கிற ஒரு விஷயத்த நீங்க ரெடி பண்ணா மட்டும்தான் எல்லாமே செட் ஆகுது. 5 அளவு முறையில உணவு, உறக்கம், உழைப்பு, புலன்கள் உணர்வு, உறவு, எண்ணம். அந்த உணவுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்ற எல்லாம் கட் சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கான் இன்னைக்கு. அன்னைக்கே சாமிஜி தெளிவா பிரிச்சுட்டாரு. வயிற்றுல என்னென்ன அமிலம் சுரக்குது, என்னென்ன ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு சயின்ஸ் கண்டுபிடிச்சு சொல்றான். கட் சயின்ஸ பத்தி சொல்றான். இந்த ஸ்டொமக்ல இருக்க ஸ்மால் இன்டெஸ்டைன், பிக் இன்டெஸ்டைன், ஸ்டொமக் இதெல்லாம் திஸ் இஸ் செகண்ட் பிரெயின். மூளைக்கும் இதுக்கும் டைரக்ட் லிங்க் உண்டு நண்பர்களே. இதுல டிஸ்டர்ப் ஆச்சுன்னா மூளை வந்து பிரச்சனை ஆயிடும். உடனே மைண்ட் கொலாப்ஸ் ஆயிடும், பரபரப்பாயிடும். மூளை சரியானா இது சரியாகும். அப்பனா என்னன்னா, இது சரியானாதான் மூளை சரியாகும். அப்பதான் உங்களுக்கு தியானமே வரும். உங்க கட் சைன், உங்க ஸ்டொமக்ல இஷ்யூ இருக்கிற வரைக்கும் கண்ணை மூடி உட்காந்தீங்கன்னா தியானம் வராது நண்பர்கள். பயிற்சி பண்ண வராது, சோம்பலா இருக்கும். இதை ரெடி கிளியர் பண்ணாம இந்த பிண்டம் சொல்றாங்க, இது அண்டம். பிண்டம் வந்து பாத்தீங்கன்னா லிவர் இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு, ஸ்டொமக் இருக்கு, லங்ஸ் இருக்கு, ஸ்டொமக், வயிற்று எல்லாமே, லிவர் எல்லாம், கிட்னி எல்லாமே இருக்கு இல்லையா? இதை நீங்க சரி பண்ணாம பாடியோட இயக்க ஒழுங்கு எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த உடலுங்கிறது ஏதோ சிங்கிள் பாடி இல்ல, 120 ட்ரில்லியன் செல்கள் ஆன பாடி. செல்ஸ் 120 ட்ரில்லியன் செல்லு. நம்ம அந்த கான்சியஸ் சத்தியம் தானே இது. சயின்டிஸ்ட் சொல்லிட்டான். அது உள்ள பெனட்ரேட் பண்ணி அதுக்கு பல கோடி அணுக்கள் இருக்கு. அது உள்ள பெனட்ரேட் பல கோடி இன்னும் இருக்கு. இன்னும் பெனட்ரேட் பண்ணி பல கோடி இறை துகளாலான பாடி. இன்னும் பெனட்ரேட் பண்ண பிரம்மம் தான் உட்காந்துருக்குது கடைசியில. என்ன அப்படியே கருப்பு உருவமா பாருங்க. பிரம்மம் உங்களை அப்படியே கருப்பு டிவைன், அந்த கருப்பு நிழலுக்குள் நிழலாதான் உண்மையிலேயே உட்கார்ந்துருக்கு. பிளைன் மெட்டீரியல் தான். கண்ணோட லென்ஸுக்கு தான் இந்த உடம்பு, துகளு, விண்ணு, இறை துகள் சொல்லிட்டு கிடக்குறோம். உள்ள இருக்கா பாருங்க ஒருத்தன், பிரெயின் சென்டர்ல டிவைன் கேமரா. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் உட்காந்துட்டுன்னு வச்சுங்களேன், 100 பேருமே கருப்பு நிழல் ஒரு உட்காந்துட்டு இருப்பேன். கருப்பா அது வெயிட் 65 கிலோ 75 கிலோ இருக்கும். ஆனா கருப்பு கல்லல் இருக்கும், பிளைனா இருக்கும். உடலும் இல்ல, உடலும் இல்ல, பிளைனா இருக்கும். சுத்தில எல்லை இல்லாத பிளைன் பிரம்மம் பரமாத்மா தான் இருக்குது. உண்மையாதான் சத்தியம். சத்தியம் இது. சூப்பர் கான்சியஸ் அது உட்காந்துங்கிறது. சூப்பர் கான்சியஸ் பிசிக்கல் கான்சியஸ் வரையும் வழியா பேசிக்கிட்டு இருக்கு. இங்க பிசிக்கலும் கிடையாது, ஆஸ்ட்ரலும் கிடையாது. உள்ள புந்து பாத்தீங்கன்னா அது இருக்கட்டும். ஆனா இந்த பிசிக்கல் பாடி எப்படின்னா, இது வந்து உணர்வுగా திணி ஐஸ் கியூப் மாதிரி, கடல் தண்ணி ஐஸ் மாதிரி ஃப்ரீஸ் ஆகி வந்து நிக்குது ஃபீல் பண்றதுக்கு. அப்ப இந்த சிஸ்டம் வந்து ஃப்ரீடமா இருக்கணும், லிபரேட்டடா இருக்கணும். எதுக்கு லிபரேஷன்? சோலுக்கு தான் லிபரேஷன் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பாடி லிபரேஷனே ஆகல. உடல் சுதந்திரம் கிடைக்கவில்லை, மனம் சுதந்திரம் கிடைக்காமல் எப்படிங்க ஐயா இந்த ஆத்மா சுதந்திரம் வரும்? அப்ப உடல் ரீதியான சுதந்திரம் என்பது என்னன்னா, இதுக்கு என்னென்ன வேணுமோ, இது எப்படி பண்ணணும், இது எப்படி இது என்ன கொடுக்கணும், இது எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த உடம்பு செல்களுக்கு ஃபீட் பண்ணணும். இப்ப செல்லு வந்து 120 ட்ரில்லியன் செல்லுன்னு உங்களுக்கு தெரியும். அதுல வந்து பெரிய சயின்ஸ் உள்ள போனீங்கன்னா, மெம்பரன்ஸால் ஆக்கப்பட்டது, பிளாசத்தால், பிளாசம்ஸ், எக்டோபிளாசம், சைட்டோபிளாசம், நியூக்ளியோபிளாசம், அப்புறம் மைட்ரோகாண்ட்ரியா. மைட்ரோகாண்ட்ரியா அதுல வந்து ஒரு இது சொல்றாங்க, திலோமஸ்ன்னு ஒரு மேட்டர் இருக்குதுங்க. அது ஒரு வாட்டி பேசியிருக்கோம் நம்ம. ஒரு அணு இன்னொரு அணு, ஒரு செல் இன்னொரு செல்ல ஃபாஸ்டா உற்பத்தி பண்ணி அடுத்த செல் கிரியேட் பண்ணது. இதை வந்து இது சொல்றேன், மெட்டபாலிசம் கான்செப்ட் தான் அது. அது வந்து குறைஞ்சிச்சுன்னா உங்க ஏஜ் கட கட கடன்னு கரைஞ்சு போயிடுங்க. எதனா காரணம் தெரியுமா? கட் சயின்ஸ். இந்த ஸ்டொமக் இந்த ஏரியாவை மெயின்டைன் பண்ணாதனால எல்லாம் கொலாப்ஸ் ஆகி அந்த செல் கான்சியஸ் இழந்து போயிடுச்சுங்க. செல்லுக்கு என்ன பண்றேன்னே தெரியல, அது பாவம் கொலாப்ஸ் பண்ணி வச்சுட்டோம்ன்றாங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு எப்படி உங்களுக்கு உணர்வு வரும்? உணர்வு வரலன்னு சொல்றாங்க. ஏன் உணர்வு வரல அப்படின்னா,
இந்த சிஸ்டத்தை ஒண்ணுமே பண்ணல. ஏதோ சாமி சொன்ன கைப்பயிற்சி, உடற்பயிற்சி பண்ண, ஏதோ லைட்டா பண்ண உடம்பு வலிக்குதுங்க. கொஞ்சம் 5 நிமிஷம் பார்த்து தியானம் பண்றேங்க, காயக்கல்பம் பண்றேங்க. ஆனா எல்லாம் பண்றேன், மன்றத்துக்கு வரேன் போறேன். இன்னும் உள்ள இறங்கி பண்ணணும்னு சொல்றாரு சாமிஜி. நுனிப்புள்ள மேய வேண்டாம், ரூட்டுக்கு போங்கன்றார் சாமி. ரூட்டுக்கு. இதெல்லாம் எனக்கு சொன்னதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த உடல் பாருங்க அன்பர்களே, அற்புதமான ஒரு சயின்ஸ் செல் பேக்கேஜ் இது. உங்களோடது இல்ல. செல் டு செல் பர்ஃபெக்ஷன் பண்ணணும்னா அது குட்டி குட்டி வாய் தான். அது என்னென்ன மாதிரி சிஸ்டத்தை கொடுக்கணும்னா, நீங்க எந்த ஏரியாவில் எந்த மண்ணுல பிறந்து வளர்ந்தீங்களோ, உங்க பாரம்பரியத்துல என்னெல்லாம் ஃபுட் எடுத்து இந்த உடம்ப வளர்த்து 20 வயசுக்கு அப்புறம் சிட்டிக்குள்ள வந்திருப்பீங்க, சாஃப்ட்வேர் போயிருப்பீங்க, அமெரிக்கா போயிருப்பீங்க, சைனா போயிருப்பீங்க, ஜப்பான் போயிருப்பீங்க. உங்களுக்கு என்ன பாரம்பரியமான உணவு டைம்ல சாப்பிட்டு பழக்கி இருக்கீங்களோ, அது மட்டும்தான் இந்த உடம்புக்குள்ள போயிட்டு செல்லு அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த ட்ரெடிஷனல் ஃபுட்டை தாண்டி நீங்க அட்வான்ஸ்டு இப்போ வரக்கூடிய டெக்னாலஜில என்னென்னமோ வருது பாத்தீங்களா? அது ரேரா எப்போதும் சாப்பிடலாம். ரெகுலர் பண்ணக்கூடாது அத. ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதுதான் கட் சயின்ஸ். கட்ட பாதிச்சிரும், செல்லு பாதிச்சிரும். இதுல இருந்து வரக்கூடிய மலர்ச்சி தான் ஹார்ட் அட்டாக்கு, மைண்ட் டிப்ரெஷன், லிவர், ஃபேட்டி லிவர், பேங்க்ரியாஸ், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பேங்க்ரியாஸ், கேன்சர். இதெல்லாம் பாதிச்சா அதுல கூட வரக்கூடிய விரிவல் எல்லாமே செல்கள் தான். அது சுழலலை. அது வரக்கூடிய விரிவலை தான் காந்தம். காந்தம் பாதிச்சிடும். கெட்டுப்போன காந்தம் ஆயிடும், புளிச்ச காந்தம் ஆயிடும், அசிட்டிக் காந்தம் ஆயிடும். செல் அசிடிக் ஆயிடுச்சுன்னா அது வரக்கூடிய விரிவலை அசிடிக் காந்தம். ஒரு மாதிரி கிரே கலர், பிளாக் கலரா இருக்கும். ஆரா எனர்ஜி பாத்தீங்கன்னா ஒரு 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 மாதிரி மைண்டே சரி இருக்காது உங்களுக்கு. டயர்டாவே இருக்கும். எப்படி மனசு எப்படி நல்லா இருக்கும்? மூளை எப்படி வேலை செய்யும்? ஆனா ஏதோ காலையில இருந்து ஒரு 1/2 hour பயிற்சி பண்றேன், 5 நிமிஷம் தியானம் பண்றேன்னா பத்தாது. ஓவர் டோஸ்ல இருக்கு நம்ம பிரச்சனை. அப்போ லைஃப் ஸ்டைல மாத்த சொல்றாங்க. என்ன லைஃப் ஸ்டைல் தெரியுமா? இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல டிவைன் லைஃப் ஸ்டைல். டிவைன் லைஃப் ஸ்டைலுக்கு போகணுன்றாங்க. இயற்கை, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒண்ணா வந்திருக்கலாம். நீ ஆல்ரெடி நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணணும். நேச்சுரலி இன்டெலிஜென்ஸ் தானே? அப்ப நேச்சுரல் இன்டெலிஜென்ஸுக்கு நீங்க மரம் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கு. ஒரு பட்டாம்பூச்சி இஸ் a நேச்சுரல் இன்டெலிஜென்ஸுங்க. அதுக்கு மழை வர்றதுக்கு முன்னாடி தெரியுது. அதான் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். நமக்கு தெரியணுமா இல்லையா? we having a டிவைன் பிரெயினே வச்சிருக்கிற நம்ம எவ்வளவு பேர் கிங்கு. யூ ஆர் த கிங் ஆஃப் த லார்ட் அப்படின்றாரு ஜீசஸ் ஒரு இடத்த. அப்பேற்பட்ட மூளையை வச்சுக்கிட்டு நாம ஏன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓகே, ஏனிங்கு டெக்னாலஜி வளர்க்கறதுக்கு பண்ணட்டும், தப்பு இல்லை. நாலேஜ் அதெல்லாம் விஸ்டம் இல்லை. நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் த விஸ்டம், தட் இஸ் நாலேஜ், நாட் இஸ் நாலேஜ். ஆர்டிபிஷியல் தான் நாலேஜ். சரி, ஓகே. அப்போ இந்த உடல் என்ன பண்ணணும் அப்படின்னா, சாமிஜி சொன்ன மாதிரி நீங்க எந்த பாரம்பரியத்துல வளர்ந்து வரீங்களோ அந்த மாதிரி உணவை எடுத்துக்கணும். பசி சிம்டம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா உங்க உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். பசியே எடுக்கல, வேற வழி இல்லாம சாப்பிடாதீங்க. பசிக்குதான் பாருங்க. இலங்கனம் பரம ஔஷதம்ன்றாங்க அபை பிராட்டியார். உண்ணாவிரதம். ஒரு நாள் ஃபுல்லா வாட்டர் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. ஒரு நாள் ஃபுல்லா பழம் சாப்பிட்டு பாருங்க. வாரத்துல ஒரு நாள் உண்ணாவிரதம் சொல்றாங்க. பழம் மட்டும் சாப்பிடுறது உடம்புக்கு தகுந்த மாதிரி. அப்ப அந்த உணவு, எந்த பாரம்பரிய உணவு இந்த உடம்புக்குள்ள போகும் பொழுது முதல்ல பசிக்குதான்னு பார்க்க சொல்றாங்க. பசி எடுத்த பிறகு உணவை சமைக்கிறது ஒரு கலை. இங்கதான் பிரச்சனையே. சாப்பிடுறது ஒரு பிரச்சனை, சமைக்கிறது பிரச்சனை, அன்பா சமைக்கிறது அடுத்த ஒரு பிரச்சனை, கோபமா சமைக்கிறது ஒரு பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு மொத்த பாய்சன் உள்ள போயிட்டா இந்த உடல் உணர்ச்சியில் இல்லாம எப்படி உணர்வாகும்? உணர்வுங்கிறது இயக்க ஒழுங்கு. உணர்ச்சிங்கிறது ஆப்போசிட் ஆஃப் ரொட்டேஷன். ஆக்சுவலா இதை நம்ம மாத்தவே இல்லை அப்படின்றாங்க சாமிஜி. பல மகான்கள் நீங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க. இங்க நீங்க சரி பண்ணவே இல்லை, இதை சரி பண்ணா மட்டும்தான்
தானா மலருங்க. நீங்க ஒண்ணும் நீ இப்ப முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? நான் அடுத்த பிறவி வரக்கூடாது, முக்தி அடைஞ்சிடணும், நான் ஞானம் பெறணும். அவங்க அந்த உணர்வு சொல்றாங்களே! நீ எப்பதான் வந்தாங்க அவங்க? வந்து ஒரு 6 மாசம், 1 வருஷம் கூட ஆகல. அவங்களுக்கு என்ன அப்படியே உடனே உணர்ந்துட்டாங்க. நான் 40, 30 வருஷமா இருக்கிறேன்னு. அவங்க சொல்ற உணர்வு எனக்கு வரலையே! சாமி, என்ன சாமி? நான் 35 வருஷமா இருக்கிறேன். எனக்கு அந்த உணர்வு வரலையே! அந்த அம்மா வந்து நான் தான் தீட்சை குடுத்தேன். வந்து 1 வருஷத்திலேயே அவங்க முகத்த பார்த்தா பளபளன்னு இருக்கிறாங்க. தகதகன்னு இருக்கிறாங்க. ஹாப்பியா இருக்கிறான். அவன் என்னென்னமோ உணர்வு சொல்றாங்க. மேலலாம் பறந்து போறாங்களாமே! சூக்கும சரீரத்த. அஸ்ட்ரல் டிராவல்லாம் போறாங்களாம். நீங்கலாம் காட்சி குடுத்தீங்களா அவங்களுக்கு? எனக்கெல்லாம் அப்படி அந்த மாரி. காரணம் என்ன? அந்த அம்மா தெரிஞ்சோ, தெரியாமலோ பொறக்கும்போதே அவங்க குடும்பத்தோட வளர்ப்பு பார்த்தீங்கன்னா, இததான் சாப்பிடணும். அது அதாவது ஈமம் நியமத்துல வளர்த்திருப்பாங்க. இததான் சாப்பிடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும், நைட்ல முழிச்சுட்டு இருக்கக்கூடாது, இவ்வளவுதான் சாப்பிடணும், இப்படிதான் சாப்பிடணும், அளவா சாப்பிடணும். பசிக்காம சாப்பிடக்கூடாது. நம்முடைய இந்து கலாச்சாரம் தான் அதெல்லாம் ஏற்கனவே. அத அதை முறையோட பயன்படுத்தி, இந்த எல்லா கட்ஸும் ப்ராப்ளம் இல்லாம இருக்கிறதுனால, நல்ல 8 ஹவர்ஸ் படுத்த 7 நிமிஷம் டக்குன்னு டீப்பா ஸ்லீப் ஆயிட்டு இருப்பாங்க. வொர்ஸ்ட் கேஸ் 5 மணிக்கு எழுந்துருவாங்க அவங்க. பயிற்சிலாம் தெரியாது. எழுந்திருப்பாங்க. அந்த இயக்க ஒழுங்கோட இருக்கிற அவங்களுக்கு திடீர்னு தியானத்துக்கு அவங்கள வந்து ஏன் வந்தீங்கன்னு கேட்டான்னா, இல்ல தியானம் கத்துக்கிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. அதால வந்தேன்னு தான் சொல்லுவாங்க தவிர, உடம்பு பிரச்சனையால வரலங்க. குடும்ப பிரச்சனையால வரலங்க. பொருளாதார பிரச்சனைக்கு வரலங்க. நான் வந்தது தியானம் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். எல்லாரும் தியானத்த பத்தி பேசிட்டு இருக்காள். அவாள்லாம் அப்படின்ற வருவாங்க உள்ள. தியானத்துக்கு வருவாங்க. வந்து 1 வருஷத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டா அவங்க குரோத் ஆயிருக்கும் அவங்க சோல். மனம், உயிர்லாம். காரணம் என்னன்னா, அவங்க லைஃப் ஸ்டைல் சீரா இருக்கிறது. இது எதுக்காக இத சொல்லிட்டு இருக்காங்கிறது, நமக்கு எல்லாருக்கும் சுவாமிஜி தான் ஏதோ நான் சொல்றதா நினைச்சுக்காதீங்க. எப்ப பேசினாலும் எல்லாம் பிரபஞ்சத்திலிருந்து டிவைன் வான்காந்தத்துல இருக்கக்கூடிய சாமிஜி தான் சொல்லிட்டு இருக்காரு. இங்கெல்லாம் சிக்கல் இருக்கு என் குழந்தைங்களே அப்படின்னு சொல்ல வர்றாரு. வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு தெரியாதலாம் இல்ல. உங்களுக்கு தெரியாத நாலேட்ஜும் இல்ல. இருந்தாலும் வாய்ப்பு குடுக்கறதுனால ஏதாவது பேசணுமே. அதனால பேச வேண்டியதா இருக்கு நண்பர்களே. வேற ஒண்ணும் இல்ல. அதனால இந்த உடல் என்பது அற்புதமான டிவைன் சயின்ஸ். இறை விஞ்ஞானம். இறை விஞ்ஞானம்னா புக் மட்டும் இல்ல. இந்த உடல் ஒரு இறை விஞ்ஞானம். இங்கேயே இருப்பும் இருக்கு, இயக்கமும் இருக்குது. அது சூழ்ந்து அழுத்துது அன்பர்களே. பிரம்மம் சூழ்ந்தெழுது. பிரம்ம கடலுடைய திணிவு தான் இந்த துகள். உத்து பார்த்தா வெறும் துகள் துகள் கூட்டம் தானே. டாடா சால் ரவ பொம்மை மாதிரி தானே இருக்கிறோம். சூழ்ந்து அழுத்துறதுனால தானே அந்த ரவையா இருக்கிற அணுவே அது த்ரெட் ஆகி வந்திருக்கு. மீண்டும் சூழ்ந்து அழுத்துனா எல்லாம் சுத்திட்டு இருக்கு. ஒவ்வொரு நம்ம 120 ட்ரில்லியன் ஆட்டம்ஸ் சொல்றாங்க. ரவ பொம்மை மாதிரி தான் இருக்குது. சூழ்ந்து பிரம்ம கடலுக்குள்ளேயே மூழ்கி கலந்து இருக்கிறோம். அது சூழ்ந்து அழுத்துறதுனால தான் ஒவ்வொரு அணுவும் சூழ்ந்து அழுத்துது. எல்லா அணுவும் டிவைன் டச் பண்ணி சுத்திட்டு தானே இருக்குது. அத சுத்த விடணுமா இல்லையா? எல்லா அணுக்களும். ஏன் சுத்தல? பல அணுக்கள் நின்னு போச்சாம். பல செல்கள் மெட்டபாலிசம் நின்னு போய் கிடக்குது. பல செல்கள் வந்து ஒழுங்கா வளச்சொல்லா சுத்துது. பல செல்கள் வந்து ஆப்போசிட்ல சுத்துது. பல செல்கள் செத்தே போச்சு. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கொட்டிக்கிட்டு இருக்கு. வயோதிகம், நரை, திரை, மூப்பு நோய், மரணம் போயிட்டு இருக்கு. அதனால உடற்பயிற்சி எப்படி பண்ணணுங்கிறது அப்புறம் பார்ப்போம். இத எப்படி சரி கட்டணும்னு பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்போ இந்த உடல் முழுவதும் நடக்கக்கூடிய சிஸ்டம் வந்து ஆர்கானிக் டிவைன் சிஸ்டம். அதுக்கு என்ன மாரி ஃபீட் பண்ணணும்? ஒரு குழந்தைக்கு எப்படிங்க ஃபீட் பண்றீங்க? கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க. பரோட்டா குடுக்குறோமா? ரொம்ப ஹாட் ஃபுட் குடுக்குறோமா? கெமிக்கல்ஸ் குடுக்குறோமா? காஃபி, டீ குடுக்குறோமா? ஹார்ட் டோஸ் குடுக்குறோமா? பயப்படுறோம்ல? நெய் சோறு, பருப்பு சாதம், கீரை மிதமா குடுக்குறீங்கல்ல நண்பர்களே! இத தாங்க இப்பவும் குடுக்கணும். அதுக்கு இயற்கையா பழம் குடுக்குறோம், ஜூஸ் குடுக்குறோம். அது அத ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிறோம். அன்பா இருக்கலாம். அத மாரி இப்ப பாத்துக்கிட்டா போதும் இந்த உடம்ப. அதே குழந்தை தானே. கொஞ்சம் 65 கிலோ வீட்டு குழந்தை. அவ்வளவுதான் இது. இப்பவும் குழந்தை தான். 90 வயசானாலும் குழந்தை தான் அன்பர்களே. இறைவன் குழந்தை தான் நம்ம எல்லாருமே. அந்த குழந்தைக்கு உலக கலாச்சாரத்த பத்தி உள்ள ஃபீட் பண்ணக்கூடாது. நீ எப்படி கொஞ்சம் மிதமா நெய் சாதம், சாப்பாடு, கீரை சாதம். இந்த உடம்புக்கு உங்களுக்கு சாப்பிட்டா நாக்குக்கு பிடிக்கும் தெரியுமா? நான் இயற்கை உங்க உங்க பாரம்பரிய உணவு சொல்றேன் நானு. இப்போ இருக்கிறது கெமிக்கல் போட்டு நாக்க டேஸ்ட் பண்றதெல்லாம் இல்ல. இந்த மசாலாலாம் அது நூடுல் மசாலா அத பத்தி பேசல. அது ரொம்ப டேஞ்சர். யாரா இருந்தாலும் பிடிக்கும் அது. உப்பு அதிகமா ஏத்திட்டா எல்லாருமே பிடிக்கும். அது வல்ல.
நீங்க பாரம்பரியத்துல சமைச்சு சொல்லுவீங்க இல்லையா, எனக்கு இந்த சாம்பார் பிடிக்கும், இந்த கீரை கூட்டு பிடிக்கும், இந்த நாட்டு ரசம் பிடிக்கும், கீரை இந்த எல்லாமே சொல்றோம் இல்லையா, நம்ம பார்வை இட்லி, அப்புறம் வந்து இடியாப்பம், இந்த பிட்டு, பழைய சாதம், கஞ்சி, பொங்கல், சட்னி, சாம்பார், இதெல்லாம் நம்ம பாரம்பரிய உணவு இல்லையா? இது மட்டும்தான் உங்க உடம்புக்கு வந்து நம்ம கண்டிஷன்ல ஒத்துக்குது. அதை கூட நீங்க ஆவியில வேக வச்சு, இல்ல வெறும் அதாவது வேக வச்சு மட்டும் தான் சாப்பிட சொல்றோம். போட்டு ஃப்ரை பண்றோம் பார்த்தீங்களா? எண்ணெயில ஃப்ரை வெங்காயம் எல்லாம் வேண்டான்றான். அதே மாரி நமக்கு வந்து காரணம், நோய்க்கான காரணம், மிக முக்கிய காரணம் பச்சை மிளகாயும், மிளகாயும், வெங்காயத்த ஸ்டாப் பண்ண சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கேன்சருக்கும், நோய்க்கும், எல்லா பேன்கிரியாஸ அரிச்சு டயாபிட்டிஸ் ஆனதுக்கு ஒரே காரணம் மொளகா, ரெட் சில்லி அண்ட் கிரீன் சில்லி அண்ட் ஆனியன் பர்ட்டிகுலரா ஆனியன். இந்த ஆனியன்லாம் தயவு செஞ்சு நிறுத்திருங்க. ஆனியனே இல்லாம ஆனியன் மெடிசின்ங்க. மிளகாலாம் மெடிசின் தான். ஃபுட் கிடையாது. ஆனா மெடிசின். அவங்க என்ன சொல்றாங்க, அது வந்து மெடிசினுக்கு பயன்படுத்தலாம் நீங்க. உங்க உடம்புல வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்துருச்சு, பாக்டீரியா, வைரஸ் வந்துச்சுன்னா, ஆனியன் சாப்பிட்டீங்கன்னா, உடனே காலி பண்ணி வெளிய கொண்டு வந்துரும். அஸ் எ மெடிசின். அது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வந்தாலும். ஆனா, வெங்காயமும், இந்த மிளகாயும் ஸ்டாப் பண்ணிட்டாவே, ஒரு 21 நாள் ஸ்டாப் பண்ணி பாருங்க. உங்க உடம்புல சுகர் எல்லாமே நார்மல் கண்டிக்கு வருது. அப்ப உங்க உடம்பே நல்லா ஏதோ இறுக்கி இருந்த மாதிரி ஃப்ரீயா இருக்க. காரத்துக்கு மிளகு, இஞ்சி, பூண்டு, சீரகம் அந்த மாரி பயன்படுத்துங்க. தயவு செய்து பயன்படுத்துறவங்கலாம் அடுத்த வாட்டி சொல்லுவீங்க, ஆமா நல்லாயிடுச்சு என் உடம்புன்னு. ஆல்கலைன் அதெல்லாம். இதெல்லாம் அசிடிட்டிங்க. நம்ம உடம்புல, ஸ்டொமக்ல பல மில்லியன், மில்லியன், மில்லியன் குட் பாக்டீரியா இருக்கும் நண்பர்களே. அந்த பாக்டீரியா தான் உங்கள ஆர்டர் ஆஃப் ஃபங்ஷனுக்கு திருப்புறவரு. காரசாரமா மிளகா, வெங்காயத்த சாப்பிட்டுட்டு நல்ல எண்ணெய், காரம், மசாலா போட்டு அன்டைம்ல சாப்பிட்டு பசிக்காம சாப்பிட்டு உள்ள தள்ளிட்டீங்க அப்படின்னா, எல்லாம் செத்து போய் வெளிய வந்துரும். வெறும் காலியா இருக்கும். குடல்ல பார்த்தீங்கன்னா, அ குட் பாக்டீரியா இருக்காது. அதெல்லாம் பேட் பாக்டீரியா இருக்கும். நம்ம நல்ல அதிகமான இனிப்பு, புளிப்பு, காரம் அதெல்லாம் ஏத்தி உள்ள சாப்பிடலாம். நாம வந்து ஒரு அரக்கர்கள உள்ள வளர்க்கிறோம். டெய்லி வளர்த்துக்கிட்டு இருக்கோமா. அவனுங்க சாப்பிட்டுக்கிட்டு நல்ல பாக்டீரியா கொன்னுகிட்டு இருக்கானுங்க. இது சரியாகாம இப்ப வயிறு உபசமாவுது. பான்கிரியாஸ் ப்ராப்ளம் அரிச்சு போச்சு. எல்லாத்தையும் அரிச்சிருமா. கேன்சரு, லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம். இதெல்லாம் ஒரே காரணம். உடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியா போயிடுச்சு நண்பர்களே. குட் பாக்டீரியா வேணும். அததான் என்ன சொல்றாங்க? ப்ரோபயாட்டிக். இது நைட்ல பெர்மெண்டேஷன் ஆகக்கூடிய தயிர், யோகர்ட், தயிர் இந்த ஐட்டத்தெல்லாம் சாப்பிட சொல்றாங்க. பழைய சாதம், சோறு அத சாப்பிட சொல்றாங்க. நம்ம பாரம்பரியமா தோல் நீக்காத உளுந்து, மட்ட அரிசியில செய்த ஊற வச்சு 6 மணி நேரம் புளிக்க வச்ச அந்த இட்லி அன்னைக்கு மட்டும் சாப்பிடணும். 2, 3 நாளைக்கு மேல வச்சுக்கூடாது. அந்த இட்லி மாவு ப்ரோபயோட்டிக் குடுக்குது. அதெல்லாம் உடம்புக்கு நல்லது. ப்ரோபயோட்டிக் ஏற்படுத்துங்க. இந்த கட்ஸ ஃப்ரீ பண்ணுங்க. அதே மாரி உடம்புல இருக்கிற கழிவு வெளியேத்துறதுக்கு வாமன கிரியா. அதாவது 1 லிட்டர் தண்ணி வெந்நீர்ல கொஞ்சம் எலுமிச்சம்பழம் 1 எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு 4 ஸ்பூன் கல் உப்பு போட்டு, அத நல்லா கொதிக்க வச்சு, அத வெறும் வயித்துல ஃப்ரீயா ஒரு நாள் லீவ் போட்டு, அத சாப்பிட்டீங்கன்னா, உடம்புல எல்லா இந்த கட்ஸ்ல இருக்கிற எல்லா பாசி படிஞ்ச மொத்த ஃபங்கஸ், கிங்கஸ் மொத்த வெளி கொண்டாந்துரும். பாடி கிளீன் ஆயிடும். பசிக்கும். பிளெயின் வாட்டர் குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா நீர் மோர் சாதம் சாப்பிடுங்க. டெய்லி நீர் மோர் சாதம். மதியானம் கம்பல்சரி தட்டு நெறைய நீர் மோர் சாப்பிடுங்க. பட்டர் மில்க். இதெல்லாம் உங்க கட்ஸ் வந்து ரெடி பண்ணணும் ஃபர்ஸ்ட். இத பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு 70, 80% நோய் தீர்ந்துருங்க. இங்க சரி பண்ணுங்க. அரை வயிறு தான் சாப்பிடணும். இந்த மாரி உணவு தான் எடுத்துக்கணும். எதெல்லாம் ஃபைபர் ஃபுட் எடுத்துக்க சொல்றாங்க. பேலன்ஸ்டு டயட் இருக்கா பாருங்க. புரோட்டீன் இருக்கா பாருங்க. புரோட்டீன், சோயா புரோட்டீன், பன்னீர் புரோட்டீன், தயிர் புரோட்டீன், உளுந்து எல்லா வகையான பருப்புமே தோலோட தான் சாப்பிட சொல்றான். இப்ப பாலிஷ் பண்ணி ஒயிட்டா வருது பாருங்க. துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, பைத்தம் பருப்பு அதெல்லாம் தோலோட இல்லாம இருக்கு பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆயிடும்ன்றார். இது ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி PhD வாங்கியிருக்காரு.
அந்த ஒரு 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 பருப்பு நட்டிங்கன்னா முளைக்கணுங்க. அததான் சாப்பிடணுன்றாங்க. அதுதான் உயிர் இருக்குதான். 2ஆம் வருஷம் உயிர் போய் செத்து போடுச்சு அது ஆக்சுவலா. அது கேஸ் உற்பத்தி பண்ணிடும். அப்ப தோலா இருக்கக்கூடிய வயித்து பருப்பு, இந்த தோல் நீக்காத அரிசி, இதுதான் உங்களுக்கு நல்ல உடம்பு வந்து பசிச்சு சாப்பிடணும். உமிழ்நீர் கலக்காம தண்ணியே குடிக்கக்கூடாதாம். இதான் மெயின். இது 2 தான் நம்ம தோத்து போயிட்டு இருக்குங்க. பேசுறதுன்னா சிம்பிளா இருக்கும். நீங்க கேள்விப்பட்டதா இருக்கும். எனக்கு தான் இது தெரியுமே. இதுக்கு ஒரு சப்ஜெக்ட்டா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். இல்ல நண்பர்களே. பயன்படுத்தணுன்றது மறுபடியும் சொல்றோம். தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. இத பயன்படுத்தி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு உங்களுடைய வேல்யூ தெரியும். ஆஹா! அப்பதான் இது மலரும். இந்த குடல், சிறுகுடல், பெருங்குடல், அங்க இருக்கிற செல்ஸ், பேன்கிரியாஸ் எல்லாமே மெடிசின். உணவே மருந்து. அப்ப உங்க உடல் ரீதியா பாரம்பரியமா என்ன கேழ்வரகு, கம்பு, சோளம், அரிசி, திணை இந்த மாதிரி பழங்கள், பச்சை காய்கறிகள் 50% ஒரு நாளைக்கு இயற்கை உணவு உள்ள கொண்டு போங்க. 50% ஆவியில வேக வச்சுட்டு சாப்பிடுங்க. எல்லாமே அரை வேற சாப்பிடுங்க. தேவையான பசி எடுத்தா சாப்பிடுங்க. உடம்பு நெறைய தண்ணி, ஜீரக தண்ணி குடிச்சு, இந்த உடம்பு பெர்ஃபெக்ட்டா ஃபங்ஷனலுக்கு வரணும். இயக்கத்துக்கு கரெக்ட்டா வந்து அந்த கழிவெல்லாம் தானா வெளிய போகணும். ஃபைபர் ஃபுட். இந்த பொட்டாசியம், மேக்னீசியத்துக்கு வாழைப்பழம் ரெகுலரா சாப்பிடுறது. நம்ம பாரம்பரியத்த ஃபாலோ பண்றது தான். சூப் குடிக்கிறது. எல்லா காய்கறியும் கட் பண்ணி போட்டு, அந்த சூப்ப மட்டும் குடிங்க போதும். கம்ப்ளீட் விட்டமின்ஸ், மினரல்ஸ். காய்கறி தூக்கி போட்டாலும் பரவால்ல. இதுதான் ரகசியமே. அப்புறம் உங்களுக்கு தெரியும் சத்து மாவு கஞ்சி சாப்பிடுறது எல்லாமே. உங்க உடம்புக்கு தேங்காய் பால்ல தயிர் சாப்பிடுங்க. தேங்காய் பால் சாப்பிடுங்க. தேங்காய் பால்ல வந்து டீ சாப்பிடுங்க. இனிமேல் மாட்டு பால், பாக்கெட் பால் அவாய்ட் பண்ணிடுங்க. நமக்கு வந்து அது ஜீரணிக்காது. அது தயிரா மாத்துனா, பட்டர் மில்க்கா மாத்துனா சாப்பிடலாம். கம்பல்சரி நெய் இல்லாம சாப்பிடக்கூடாது. இந்த உடம்பு அவ்ளோ முக்கியத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. உணவு சிந்தாமணின்னு போய் பாருங்க தெரியும். 10,000 வருஷத்துக்கு முன்ன சொல்லியிருக்காங்க. இந்த உடம்ப சரி பண்ணாம, உன்னுடைய லௌகீக வாழ்க்கையும் சரி வராது. பிசிக்கல் வேர்ல்டும் சரி வராது. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டும் ஓப்பன் ஆகாது நண்பர்களே. அப்ப இந்த உடம்ப நீங்க நல்லா கவனிங்க. இனிமே உங்ககிட்ட பாருங்க. நம்ம என்னென்ன உங்க உங்க உறுப்புகிட்ட பேசுங்க. மூளைகிட்ட பேசுங்க. கண்ணுகிட்ட பேசுங்க. கண்ணுக்கு தேவையானது. அதுதான் ஆரா ஜூஸ் பத்திலாம் சொல்லியிருப்போம் நம்ம ஆல்ரெடி நம்ப. கறிவேப்பில, நெல்லிக்கா, இஞ்சி, அப்புறம் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் தோலோட, ஒரு கேரட், ஒரு சின்ன தேங்காய். கிளீன் பண்ணிட்டு அரைச்சு வெறும் வயித்துல பொறுமையா உப்பு போட்டு உமிழ்நீர் கலந்து லிக்விடா பொறுமையா குடிங்க. வயித்து எரிச்சல் இருக்கிறவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 ஹவர் கழிச்சு குடிக்கலாம். இது அற்புதமான அல்கலைன். முடிக்கு மேல ட்ரீட்மெண்ட் கிடையாது. உள்ள இருந்து வரும் அல்கலைன். கறிவேப்பிலை சாப்பிட டயபிட்டிஸ் குறைஞ்சிரும். சுகர் அப்புறம் கேன்சர் சரியாயிடும். நெறைய விஷயம் சரியாகுது இந்த ஆரா ஜூஸ்ல. அப்புறம் அல்கலைன் பவுடர் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பாடி அல்கலைனா மாத்துனாதான் உணர்வு. இதெல்லாம் இயக்க ஒழுங்குக்கு திருப்புறதுக்கு டெக்னாலஜி இதெல்லாம். நம்ம வீட்ல இருக்கிற பொருள் தான். மிளகு, சீரகம், மஞ்சள், லவங்கம், ஓமம். அப்புறம் கரிஞ்சீரகம். இது 6த்தையுமே 100 கிராம் வாங்கி வெந்தயம்னா சேர்த்துக்குங்க. 7 ஐட்டம் வச்சுக்கங்க. 7 சக்கர 7 ஐட்டம் அப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. மிளகு, சீரகம், மஞ்சள், லவங்கம், ஓமம், கரிஞ்சீரகம், வெந்தயம். இது 7த்தையுமே 100 கிராம் வாங்கி லேசா வறுத்து, அரைச்சு, அத நைட்டு படுக்கும்போது 1 ஸ்பூன் சாப்பிட்டு வாயிலே உமிழ்நீர் கலந்து வச்சு, நல்லா கலந்து கரைச்சு குடிச்ச பிறகு ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிச்சு படுத்துருங்க. இல்ல லஞ்சுக்கு அப்புறம் காலையில டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் 11 மணிக்குள்ள சாப்பிடுங்க. ஏதோ ஒரு நைட் கொஞ்சம் சாப்பிடல. காலைல ஒரு 1 ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்க. என்ன பண்ணுது பாருங்க. உங்க உடம்புல என்னென்னவோ பிரச்சனை சொல்லியிருப்பீங்க. சளி இருக்கு, மார்சளி இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு. உடம்புல அது அப்புறம் உடம்பு ஒத்து வர இப்படிதான். அது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த தீர்வு இந்த ஆல்கலைன் பவுடர், ஆரா ஜூஸ். பழங்கள், குக்கும்பர், பசலைக்கீரை, பாலக்கீரை, கீரை வகைகள். இதெல்லாம் அப்படி ஜஸ்ட் அப்படி அப்படி சும்மா பெப்பர் தான் காரம் போடணும். வேற காரத்துக்கு வராதீங்க. இந்து உப்பு யூஸ் பண்ணுங்க. கல் உப்பு வறுத்துட்டு யூஸ் பண்ணுங்க. அழகா அந்த மாரி கீரைகள் இப்படி சாப்பிட்டு உடம்பு உங்களுக்கு நல்லா தெரியும். முகம் மலருங்க. கண்ணே மலரும். நல்லா இருக்கண்ணே, தக்கையா இருக்கண்ணே, சூப்பரா இருக்கு. தவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவ்வளவுதான். சாப்பிட்ட உடனே ஜீரணம் அப்படியே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. உடனே ஜீரணம் ஆயிடுச்சு. உடனே பாத்ரூம் கிளீனா போயிட்டேன். நல்லா இருக்கு எனக்கு உடம்பு. டாக்ஸின்ஸ் உடம்புல நல்லா இல்ல. புளிப்புத்தன்மை இல்ல.
நல்லா இருக்கு. எனக்கு முன்னாடி எல்லாம் மாத்திரை சாப்பிட்டுருந்தாலும் தூக்கி போட்டாச்சு. எல்லாமே சரியா உடம்பு பர்ஃபெக்ட்டா ஆயிட்டு, அதுக்கு புரோட்டீனுக்கு நான் சொன்னேன். என்னென்ன புரோட்டீன் கண்டிப்பா உங்க வெயிட்டுக்கு தகுந்த மாரி புரோட்டீன் தயிரு, ப பன்னீரு, புரோட்டீன் கண்டிப்பா பேலன்ஸா இருக்கணும். ஃபைபர் ஃபுட்டா இருக்கணும். பழங்கள், காய்கறிகள் இத மாரி வச்சுக்கிட்டு பேலன்ஸ்டா இந்த 3 வேள நைட் 6லிருந்து காலையில 6 வரைக்கும் சாப்பாடுல கை வைக்கக்கூடாது. இயற்கை உணவுனா சாப்பிட்டுக்கலாம். இப்படி வச்சு கொஞ்சம் ரெடி பண்ண பிறகு தான், இந்த உடல் தானா தேவையில்லாத செல்கள வெளிய தள்ளிட்டு, தேவையான செல்களு அதுக்கப்புறம் நீங்க உடற்பயிற்சி அதிகாலை எழுந்து 3, 4 மணிக்கு அந்த உடற்பயிற்சி பண்ணும்பொழுது, ரத்த ஓட்ட போட்ட காற்றோட்டம் பியூரிஃபிகேஷன் ஆகும். நைட் 6 மணிலேருந்து காலைல 6 மணி சாப்பிடாம எம்ப்டியா விட்டீங்கன்னா தான், இந்த கட் சைன்ஸ் என்ன பண்ணுதாம், ஆர்கான் எல்லாம் வான்காந்தத்துல எனர்ஜி வாங்கி, தேவையில்லாத கழிவு வெளி பண்ணி பெர்ஃபெக்ட் பண்ணி அல்கலைன் பாடில இருந்து ஃப்ரெஷ்ஷா எழுந்து உட்கார வைக்கும். உடனே உடற்பயிற்சி பண்ணி இன்னும் இருக்கிற கழிவெல்லாம் தேவையில்லாத ஹீட் கழிவு வெளிய தள்ளிட்டு, ரத்த ஓட்ட போட்ட காற்று உயிரோட்ட காந்தோட்டம் மூளைக்கு உடல் முழுவதும் போகும்பொழுது, அப்படி சும்மா ரிலாக்சேஷன் படுத்தா போதும். அப்படியே அள்ளி மிதந்து, கலந்து, கரைந்து வான்காந்த மனிதரா அப்பதான். ஏன்னா, எல்லா செல்களுமே பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா அந்த பூமியில இருக்கிற எல்லா செல் அணு அடுக்குகளும் மரம், செடி, கொடி, உயிரினங்கள்லாம் ஒரு அணுக்களும் வளர்ச்சியுள்ள இயக்க ஒழுங்குல சுத்திக்கிட்டு இருக்கு. இங்க மட்டும் இயக்க ஒழுங்குல இல்லாதனால இயக்க ஒழுங்கே இல்ல, ஜாம் ஆயிடுச்சு. இந்த ஜாம் ஆயிருக்கிறதுனால நீங்க பயிற்சி பண்றது பத்தல. நான் நல்லாதாங்க பண்றேன், நல்லாதாங்க வாக்கிங் போறேன் அப்படின்னு பத்தல. 85 கிலோ ஜாம் ஆயிருக்குது. நான் பயிற்சி பண்றேன், நடக்கிறேன் இல்லையா? அதெல்லாம் பத்தாது. அதனால இத வந்து இருக்கிற டாக்ஸின்ஸ வெளிய கொண்டு வந்துட்டு, பாரம்பரிய உணவு, இயற்கை உணவு ஒரு வேளையாவது இயற்கை உணவு நெறைய சாப்பிடுங்க. பழம், காய்கள் நெறைய சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் அதுக்கு அட்டென்ஷன் நெறையவே குடுங்க. கிச்சனுக்கு அட்டென்ஷன். கிச்சன் தான் உங்களுக்கு ஞானம் குடுக்கும். கிச்சன் தான் ஞானத்த தடுக்குது. உணவு தான் தன் நா உண உணவு தான் உணர்வா மாறணும். அந்த உணர்வே உணர்ச்சியாக்கி வச்சுக்கிட்டு, பாய்சன நெறைய உள்ள தள்ளிக்கிட்டு, தியானம் வரல, உணர்வு வரல, நோய் என்னால என்னாதான் மனவளக்கலை வந்து இப்படி ஒரு சில நோய் போகலையே எனக்கு. இதுக்கு காரணம் என்ன? நம்ம திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டு இருக்கோம். இந்த உடம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கோம். தவறான ஃபீடிங், தப்பான ஃபீடிங் பசிக்குதோ இல்லையோ சாப்பிட்டுறோம். ருசிக்காக சாப்பிட்டுறோம். ஓவர் குக் பண்றோம். ஃபாஸ்ட் குக் பண்றோம். மிதமா முடிஞ்ச அளவுக்கு கம்பல்சரி கூட சொல்லலாம். சட்டிப்பானையில, மண்பானையில சமைச்சு சாப்பிடுறது சிறப்பு. மண்பானை வாங்கி சமைச்சு, தோல் நீக்காத பருப்புகள சாப்பிடுறது, முடிஞ்ச அளவுக்கு மட்ட அரிசி, வேக வச்சு சாப்பிடுங்க. காரத்துக்கு பெப்பர், நெய் போட்டுங்க. இல்ல நல்லெண்ணெய் போட்டுங்க. எல்லாமே அப்படி ஜஸ்ட் வேக வச்சு, தாளிப்பு மட்டும் குடுத்து சாப்பிட்டு பாருங்க. ஆவியில வேக வச்சது. ருசிச்சு கூழாக்கி உணவு உமிழ்நீர் கலந்து சாப்பிட்டு, அதோட ஒரு ஏப்பம் வந்தா நிறுத்திருங்க. அந்த உடம்பு கொஞ்சம் நல்லா அற்புதமான இறைவன இதுதாங்க மக்கள் சேவை மகேசன் சேவைனா, உங்கள நல்லா வச்சுக்கிறது தாங்க இறைவன நல்லா வச்சிருக்கீங்க. இறை வழிபடுதலுங்க. இறைவன காப்பாத்துறீங்க. நீங்க உங்க உடம்பா நெனச்சு ஏமாந்துறாதீங்க. இது மனுஷ லோகம் நெனச்சுக்கிட்டு. இது இறைவன நல்லா கூலா ஜம்முன்னு வச்சுக்கணும். எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். 90 வயசு வரைக்கும் 400 ஆண்டுகள் வாழ்வது எப்படின்னு ஒரு கிளாஸ்க்கு போயிருந்தேன். நீங்களே நடந்துகிட்டு போய் படுத்துக்கணும் 400 வருஷம் பொறுத்து. நம்மள 4 பேர் தூக்கின்னு போகக்கூடாது சுடுகாட்டுக்கு. போதுமா போர் அடிச்சு போச்சு. நம்ம குழியெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. நான் உள்ள போய் உட்கார்ந்துக்க போறேன். அவ்வளவுதான் சமாதி. சமாதியால நீயே போய் படுத்துக்க. எனக்கு கொளுத்துனா கொளுத்திக்க அப்படின்னு கூட சொல்லிடுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாரி பெட் பேஷண்ட் ஆயிடக்கூடாது யாரும். நோயாளியா இருக்கக்கூடாது. இன்னொருத்தர் உதவியே இருக்கக்கூடாது. பேசிக்காவும் அடி வாங்குறோம் நம்போ. சரியா எல்லாமே. அதெல்லாம் எல்லாம் ஒரே காரணம் பாருங்க. எல்லா மாத்திரையும் சாப்பிடுறீங்க. என் ஃப்ரெண்ட் சொல்றாரு, 40 வருஷமா டயாபிட்டிஸ் மாத்திரை சாப்பிடுறான். இன்னும் சாப்பிடுறான். டயாபிட்டிஸ் ஏன் கியூர் ஆக மாட்டேங்குது? லைஃப் ஸ்டைல் தப்பு. டோஸ் தான் அதிகமா போயிட்டு இருக்கு. லைஃப் ஸ்டைல் தப்பு. அப்ப நல்லா உடம்பு எது ஏத்துக்குதோ, ஆழியார்ல கஞ்சி குடுக்குறாங்க பார்த்திருப்பீங்க. அந்த லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாவே போதும். ஆழியார்ல பார்த்திருப்பீங்க. மார்னிங் குடுக்கக்கூடிய அந்த இஞ்சி, பூண்டு, ஜீரகம். அதுல வந்து பாசிப்பருப்பு, உளுந்து, கொஞ்சம் கோதுமை, கொஞ்சம் நொய் அரிசி இப்படி கலந்து ஒரு குக் பண்ணி குடுக்குறாங்களே. டெய்லி அத வீட்ல பண்ணி சாப்பிடுங்க எல்லாரும் ஃபேமிலியா. ஓப்பனிங்கே நான் நெறைய ஃபாரின் கண்ட்ரி போயிருக்கேன். சைனா, ஜப்பான், மலேசியா, எல்லா கண்ட்ரியும் போயிருக்கேன். அங்க பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கே ஃபர்ஸ்ட் அவன் நிக்கிறதே பார்த்தீங்கன்னா, கஞ்சிக்கு தான் நிக்கிறான். நம்ம ஆளுங்க தான் ஃபாரின்ல இப்ப வந்து ட்ரை பிரெட் சாப்பிட போவாங்க.
அந்த கஞ்சி தான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் எடுக்கிறான் பிரேக்ஃபாஸ்ட். சூப்பு, கஞ்சி. ஏன்னா ஃபர்ஸ்ட் கட்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒட்டிட்டு ட்ரையா இருக்கும். அது உள்ள போய் தளர்வு பண்ணி எதமாக்கி உடம்ப நல்ல ஒரு அன்னைக்கு உண்டான ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்றது அந்த கஞ்சி உணவு காலையில. அதனால ஆழியார்ல சாப்பிடுற மாதிரி அந்த கஞ்சி ரெடி பண்ணி சாப்பிடுங்க. ஏன் இத பத்தி சொல்லிட்டு ஞானத்தை பத்தி இதான் ஞானம். இயக்க ஒழுங்கு நீங்க இயக்க ஒழுங்கு விடுறது இல்ல. இப்ப நம்ம உணவு ஸ்டைல கிச்சன்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த உடம்பு லைஃப் ஸ்டைல மாத்தி 5ல் அளவுமுறை உணவு, உறக்கம், உழைப்பு, உடலோடு எண்ணம். அது சொல்றாரு. தூக்கம், நாவறட்சி, மூத்திரம், தும்மலோடு இரும்பல், வாந்தி, தழைமலம், ஏப்பம், சுக்களம், நோக்கி நீர் அபான்வாய், சொஸ்தம் தான் அடக்கிடானே. இந்த 14 அடக்கக்கூடாத சக்திகளு நைட்டு 12 மணி நேரம் கேப் விட்டா மட்டும்தான் பிரியும். நான் 10 மணிக்கு, 11 மணிக்கு, 10 மணிக்கு ஒரு 3 சப்பாத்தி தாங்க சாப்பிடுறேன். வேஸ்ட் முடிஞ்சு போச்சு. 14 அடக்கக்கூடாத சக்தி ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடும். தூக்கம் வராதுங்க ஃபர்ஸ்ட். தூக்கம் கெட்டா எல்லாம் கெட்டுடும். ஏன் தூக்கம் கெடுதுன்னா, ஸ்டொமக்ல உணவுப் பொருள் ஜீரணமே ஆகல. அப்படியே இருக்குது. அதான் காரணம். உடம்பு கலகலன்னு இருந்தா படுத்த உடனே தூக்கம் வந்துரும். அங்க வயிறு ஏதோ ஃபில்லிங்கா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்களா? ஏதாவது பழம் ஒரு ஆழியால குடுக்குற மிளகு பால், வெறும் பிளைன் மில்க் சாப்பிடாம, 1/2 டம்ளர் பால், 1 டம்ளர் தண்ணி ஊத்தி, தண்ணீர மிளகு, பூண்டு, மஞ்சள் போட்ட பால், ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு ஃபில்லிங்கா படுத்தீங்கன்னா தூக்கம் வந்துரும். ஒரு 10 நிமிஷம் கண்ண மூடிட்டு அசையாம உட்கார்ந்துனே உங்க உடம்பே பாருங்க. தூக்கம் வந்துரும். வெர்டிகலா உட்காருங்க. தூக்கம் வராதவங்க உட்கார்ந்தீங்கன்னா தூக்கம் வந்துரும். அப்படியே படுத்துட்டீங்கன்னா டீப் ஸ்லீப் இப்பதான் படுத்த மாரி எழுந்தா பொழுது விடிஞ்சிருக்கும். அப்படிதான் தூங்கணும். தூக்கம் தான் ஒரு நல்ல தியானம். அதுதான் உங்கள இது எல்லாம் இதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்னா, இதெல்லாம் உங்க இயக்க ஒழுங்குக்கு திருப்பி உங்க தேவையில்லாத மெட்டபாலிசம்ல கொட்டி போன செல்கள் எல்லாம் வெளிய தேவையில்லாத தள்ளிட்டு, நல்ல செல்கள வச்சு எல்லா அணு அடுக்குகளும் அப்ப கூடவே அதிகாலை உடற்பயிற்சியும் பண்றீங்க. லைஃப் ஸ்டைல மாத்திக்கிட்டு, மாத்திரை கம்மியா இருக்கும் பார்த்தீங்கன்னா, நான் இது இருந்து அந்த நோய் இருந்தது எல்லாம் சரியா போயிடுச்சே. உணவு ஸ்டைல மாத்திட்டீங்க, லைஃப் ஸ்டைல மாத்திட்டீங்க. நல்லா 5 லெவல் மேல தூங்குறீங்க. எல்லாம் பண்ணி உடற்பயிற்சி பண்ண ரிலாக்சேஷன்ல மிதக்குது. மேல போயிட்டே இருக்கிறேன் நான்னா, வான்காந்தம் கலந்துருச்சு. எல்லாம் 120 ட்ரில்லியன் அணு அணுக்களும் இயக்க ஒழுங்குக்கு திரும்பிடுச்சு. அதனால உங்களுக்கு 120 ட்ரில்லியன் இந்த வான்காந்தத்தோட சுத்த ஆரம்பிச்ச பிறகு உங்க ஜீவகாந்தம் இருக்காது. உங்க உடலே வான்காந்தம் கலந்து உங்க உடம்பு ஃபுல்லா வான்காந்தம். மூளை அணு அடுக்கல் உடம்பு ஃபுல்லா வான்காந்தம் ஃபுல் ஆயிடுச்சு. கலந்துச்சு. இப்போ நீங்க இந்த காந்தம் தான மனம் சொல்றாரு சுவாமிஜி. அப்போ உங்க உடம்புல இருக்கிற அணு அடுக்குகள் 120 ட்ரில்லியன் உற்பத்தி பண்ற ஜீவகாந்தம் எப்பவுமே பரபரப்பா, சிந்தனையா, யோசனையா, டல்லா இப்படி இருக்கிறப்போ, ஹையர் ஃப்ரீக்வென்சி இருக்கும். 14 ஃப்ரீக்வென்சி மேல இருக்கும். இப்போ உங்கள சுத்தி இருக்கிற வான்காந்தம் பிலோ 14ல இருக்கும். 8, 10, 11, 6லாம் இருக்கும். 2லாம் இருக்கு. இன்னும் டெப்த்தா வான்காந்தம் போக போக 2, 1, 0க்குலாம் போயிடும் வச்சுக்கங்களேன். அப்ப ரொம்ப மீடியம் ரிதமா இருக்கிற வான்காந்தம் எப்படிங்க இருக்கு? உங்களுக்கு பரபரப்பா இருக்கிற வான்காந்தம். ஏன்? உடம்புல நோய். சரியா ஜீரணம் ஆவல. அ மலச்சிக்கலு. தூக்கம் சரியில்ல. எனக்கு மூட்டு வலி, எனக்கு கவலை, எனக்கு உடம்பு என்ன ஆயிடும் பயம். என் குடும்பத்துல பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை. இதெல்லாம் போட்டிருக்கும்போது காந்தம் எப்பவுமே ஏதாவது எகிறிக்கிட்டே இருப்பாரு. மூளை எதுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறோம் நண்பர்களே. எப்ப ரெஸ்ட் இன் பீஸா மாறுது? ரெஸ்ட்லெஸ். அப்போ ரெஸ்ட்லெஸ்க்கு ஒரே காரணம் இந்த பேக்கேஜ் கெட்டு போய் கிடக்குது. ரத்தம் கெட்டு போய் கிடக்குது. புளிச்சு போயிருக்கு. ஆர்கான் புளிச்சு போச்சு. அசிடிக் ஆயிடுச்சு. இதுதான் நோய். இத சரி பண்ணுங்க. அதுதான் இந்த அல்கலைன் பவுடர்லாம் சொன்னேன். தண்ணி ஜீரக தண்ணி வார்மாவே குடிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி, 3 லிட்டர் தண்ணி, கணக்கு வச்சுங்க. 1 மணி நேரத்துக்கு 250 ml வாட்டர் உள்ள போயிடுங்க. ஹைட்ரேட் பண்ணிடுங்க நீங்க. 1 ஹவருக்கு 250 ml ஜீரக தண்ணி வார்மா ஹைட்ரேட் உள்ள ஊத்திட்டீங்கன்னா அது ஹைட்ரேஷன் நடந்துரும். ஜீரகம் எல்லாருக்கும் நல்லது. ஜீரக வாட்டர். ஃபேமிலிக்கே நல்லது. வேணும்னா ஒரு 2, 3 மிளகு போட்டுருங்க. அது உடம்புக்கு காரத்தன்மை கிடைச்சிரும். உங்க உடம்புக்கு சாப்பிடும்போதே தெரியும். எது அக்செப்ட் பண்ணிதோ, அது கன்வர்ஷன் ஆவுதோ, செல்லுக்கு எழுத்து மாரி, வித்து சக்தி உற்பத்தி பண்ற அளவுக்கு நடந்துக்கணும் ரெஸ்பான்சிபிளா. உணவ மருந்தா மாத்தணும். மருந்துங்கிறது காந்தம் தான் மருந்து. அப்போ ரசம், ரத்தம், மாமிசம், மேஜை, அஸ்து வந்து கடைசியில சுக்கிலமா வரும் பார்த்தீங்களா? அந்த வித்து சக்தி குவான்டிட்டி, குவாலிட்டிய உற்பத்தி பண்ணி, அப்ப இந்த உடம்பு ஃபேக்டரி எவ்வளவு நல்லா வச்சிருந்தா தான் உற்பத்தி ஆகும். 7 தாதுகள் வரையும் டிராவல் பண்ணும்.
அங்க உற்பத்திக்கு போ ரசமாகும் ரத்தமே புளிச்சு போச்சுங்க. ஜீரணமாகல, ஏற்கனவே போட்டது ஆகல. இப்ப தேவையில்லா உள்ள போட்டோம். எல்லாம் புளிச்சு போய் இங்கேயே கெட்டு போய் கிடக்கும்போது ரத்தமே உற்பத்தி ஆகல. நல்ல ரத்தம், புளிச்சு போன ரத்தம், வெறும் புளிச்சு போன ரத்தம், உடம்பு நோய் மாத்திரை போட்டு ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வெளியே போயிட்டு. அப்ப 7 தாதுக்கள் நல்லா இல்ல. வித்து சக்தி உற்பத்தி ஆகல. வித்து சக்தி தாங்க உணர்வே குடுத்தாகணும். பறக்க முடியும் நீங்க சூக்கும பயணத்துக்கு. வித்து சக்தி உற்பத்தி குவான்டிட்டி குவாலிட்டியா பண்ணி, அத அசினிமுத்திர காய்கள் போட்டு அத நீங்க ஓஜஸா எக்டோபிளாஸ்ம் மூளைக்கு கொண்டு உடல் முழு ஸ்ப்ரெட் ஆனாதான் வான்காந்த கலந்து நீங்க மிதந்து கலந்து கரைந்து இருக்கும் பொழுதே ஆனந்தத்தை ஏங்க இது தயவு செய்து வாழ விடுங்க. நீ செத்த பிறகு முக்தி அடையறது இல்ல. இறைவன் வாழ வந்திருக்கு. வாழ விடுறதுதான் அன்பர்களே ஞானம். கண்ணு மூடிட்டு எல்லையில சுத்தவெளியில காணாம போயிட்டு நான் சுத்தவெளிக்கு போயிடுறேன், இனிமே பிறப்பே வேணாம்டா சாமி அப்படின்னு இல்ல. பிறப்பு வேணும். வாழ்வாங்க வாழ பிறப்பணும். இறை வாழ்க்கை வாழ அவன் வாழதான் வந்திருக்கிறான். வாழ மீன் சாவடிச்சுட்டு அப்படிங்க அடுத்த பிறகு வானாண்டா சாமின்னு சொல்றது இல்ல. நம்ம சிஸ்டத்தை ரெடி பண்ணிட்டா போதும். செம்மையா இருக்கும் அந்த வாழ்க்கை. எப்ப பார்த்தாலும் சுகமா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏதாவது பிரச்சனை வந்தாலும் பெருசா அவங்களுக்கு தெரியாது. சரி, ஓகே, எல்லாம் அவன் செயல் போயிட்டு இருப்பீங்க. நல்லா இருக்கு அன்பர்களே. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் சொன்னது காரணம் என்ன? நோயற்ற வாழ்வே இயக்க ஒழுங்கு ஞானம். இதுதான் உண்மை அன்பர்களே. அதனால 5 அளவுமுறை சாமி உடற்பயிற்சி காய்கள் இப்ப நல்லா பண்ணுங்க. 30 அசினிமத்திரி போட்டு ஓஜஸ் பண்ணுங்க, பரவாயில்ல. நல்ல பேராசிரியர் நம்பலாம். அதே மாதிரி பேராசிரியர் சொல்லல, அவங்க எல்லாம் தெரியும். கேட்கிற அன்பர்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 5 அளவுமுறை உடற்பயிற்சி, காயக்கல்பம், சக்கராஸ் மெடிடேஷன் எதுக்குன்னா உடல் நலத்துக்கு. அது சக்கராஸ் ஆக்ன சக்கரம் எடுத்துங்களேன். அதுல பல லேயர் இருக்குது. ஃபர்ஸ்ட் லேயர் பிசிக்கல் பாடியை கண்ட்ரோல் பண்ணும். இன்னும் ஆழமா போக போக உயிர் துகளை கண்ட்ரோல் பண்ணும். இன்னும் ஆழமா அந்த பெனட்ரேட்டிவ் சக்கராஸ் உள்ள போக போக காந்த பாடி, காஷல் பாடியை, பிரணவ தேகத்தை ரெடி பண்ணும். அதுக்கப்புறம் சுத்த தேகத்துக்கே கொண்டு போவோம். நான் அதை ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. சக்கராஸ் மெடிடேஷன்ல போனீங்கன்னா என்றும் 24 மணி நேரம் அந்த ஞாபகத்தில் இருக்கிறவங்க லேயர் லேயர் உள்ள போயிடலாம். அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்து வரணுமே இந்த உடம்பு. அப்ப எங்கேயும் உங்களுக்கு பாடியில எங்கேயும் பெயின் இல்லாம இருக்கும். பெயின் இல்லாம பாத்துக்கணும். கம்ஃபர்டபுளா இருக்கணும். கூலா இருக்கணும். எல்லா சக்கராஸ் நல்லா இருக்கணும்னா லைஃப் ஸ்டைல மாத்துங்க. இதை ரெடி பண்ணாத துணி துவைச்சாதான் அயன் பண்ண நல்லா இருக்கும் போட்டா. இந்த உடல் என்ற துணி, மனம் என்ற துணியை நல்லா கிளீனா வாஷ் பண்ணி அல்கலைனா மாத்தி இந்த ஃபுட்டு சாப்பிட்டு எப்படி உங்களுக்கு ஒத்துழைக்குதோ அதுக்கு தயவு செய்து அந்த இடத்துக்கு உங்க எல்லா பிரச்சனையும் இது இங்கதாங்க தீர்வு இருக்கு. அந்த பிரச்சனை இது என்ன பண்றது தெரியல. எங்க வீட்டுல இருக்காரு பிரச்சனை, என் பொண்டாட்டி பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, வருமான பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எனக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்குதுங்கய்யா. நான் 40 வருஷம் 30 வருஷம் மனவளக்கலைன்னு சொல்றான்னு வச்சுங்க. காரணம் என்ன? இங்க தீர்வே ஏற்படுத்தல அவங்க. சிக்கலாக்கிட்டாங்க. அது மனம் அதிகமா பிரச்சனை, உடம்பு கெட்டு போது ஜீரணாவில இது என்ன பாழா போன உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடம்பு இது தயவு செய்து இறைவனை காப்பாத்துங்க, சிவனை காப்பாத்துங்க, சிவனை நல்லா வச்சுங்க. யாரையும் நல்லா வச்சுக்க போறீங்களே உங்களையும் கொஞ்சம் தான் குடும்பம் சுற்றார் ஊரார் உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம். ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார். கடமை உணர்ந்துடு, காலத்தில் செய்துடு, காலத்தோடு செய்துடு. கடமை உணர்வா செய்யணும். கடனேன்னு செய்யறதுதான் மாட்டிக்கிறாங்க எல்லாருமே. அதனால அந்த உடம்பை தயவு செய்து உடல் ஓம்பல். இந்த உடம்பு தெய்வம். நீ தெய்வம் என்று யூ ஆர் த பேக்கேஜ் ஆஃப் டிவைன். யூ ஆர் லுக்கிங் ஆஃப் டிவைன். யுவர் பர்சனாலிட்டி இஸ் டிவைன். அப்பதான் டிவைன் பர்சனாலிட்டி வெளிப்படும். இங்க தாங்க எல்லையற்ற பரம்பொருளே தேவுக்கு காத்து கிடக்குது இங்க மலர்றதுக்கு. அது மலர்றதுக்கு கருவி இல்லாதான் இப்படி வந்து நிக்குது. இதையும் கொலாப்ஸ் பண்ணிட்டு அதுக்கே நீங்க வழிவிடல பாத்தீங்களா? அதுதானே அதுதானே இப்படி நிக்குது வந்து. அப்ப இதை வாழ விடுங்க தயவு செஞ்சு. இறைவனை வாழ விடுங்கள். இறைவனை போய் கும்பிடுறது இல்ல. இறைவனை நம்ம போய் அங்கங்க நம்ம பண்ண மாட்டோம், பண்றமே இல்ல தெரியாது. ஆனா நிறைய பேர் பண்ணிட்டோம். இதுதாங்க டிவைன். நீ உங்களை திருப்புங்க. யூ ஆர் த டெஸ்டினேஷன். உங்க எஞ்சான் உடம்புதான் டெஸ்டினேஷன். உங்க உங்க இலக்கே நீதான். இதை சரி பண்ணுங்க. இது என்ன பண்ணணும்னு பாருங்க. ரொம்ப சீரியஸா இருக்குதா? சித்தா மெடிசன் எடுக்கிறீங்களா? ஹோமியோபதி எடுக்கிறீங்களா? ட்ரை பண்ணுங்க. இல்லையா கொஞ்சம் ரொம்ப சீரியஸா இருக்குதா? அலோபதி கொஞ்சம் டச் பண்ணுங்க. கொஞ்சம் அதை வச்சுக்கிட்டுங்க, சப்போர்ட்டுக்கு வச்சுங்க. கூடவே இயற்கையை கொண்டு வாங்க. உங்க உடம்பு எப்படி வச்சுப்பா. இந்த உடம்ப சரி பண்றதா அவங்க டெஸ்டினேஷனா இருக்கணும். உங்களுக்கு பரவாயில்ல, தனியா சமைங்க. நான் உங்களுக்கு வேற எனக்கு வேற தனியா சமைக்கணுமா அப்படிலாம் வச்சுக்காதீங்க. அவங்க அப்படிதான் கொடுத்துட்டு உங்க பக்கத்துல ஒரு 4 அடுப்பு ஸ்டவ்லாம் இருக்கு இல்லையா, ஒரு அடுப்பு உங்களுக்கு தேவையானதை
மிளகு, காரம், வெங்காயம் யூஸ் பண்ண, தக்காளி யூஸ் பண்ணலாம். மற்ற எலுமிச்சம்பழம் புளிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், புளிப்புக்கு. அந்த மாதிரி உங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி கொண்டு வாங்க. ஃபைபர் ஃபுட்டு அந்த மாதிரி எப்படி சாப்பிடலாம், இதெல்லாம் கொஞ்சம் என்னென்ன ஒரு அடுத்த டைம் வாய்ப்பு வரும்போது நம்ம இந்த உணவை பத்தி பேசலாம். அதனால இந்த உடலை நல்லபடியா வச்சு கொண்டு வர்றதுதான் இந்த இயக்க ஒழுங்கு. இந்த இயக்க ஒழுங்கு வந்துடுச்சு, எல்லாமே ஃப்ரீயா, உடம்புல அடைப்புலாம் இல்ல, எல்லா ஆர்கானும் மலர்ந்து எல்லா அணுக்கள் ஒழுங்கா சுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ உடம்பே சுழல் அலை தான், இருப்பு நிலை பிரம்மக்கடல். பாருங்க, சாமி சொல்லத்தான், எல்லையற்ற பரம்பொருள் ஏக இருப்பு, ஸ்டாட்டிக் டிவைன் இருப்பு நிலை, அது இங்கேயே இருக்கு. அதுவே அணுவாக சுழலலையாக மலர்ந்திருக்குது. உங்க உடம்பு துகள் ஃபுல்லா சுழலலை தானே, உங்க உடம்பு ஃபுல்லா இருப்பு நிலை சுழலலை. அது சுத்தி வரக்கூடிய விரிஞ்சு கரை வரும்போது விரிவலை காந்தம், அப்படியே மீண்டும் இருப்பு நிலை. அவ்வளவுதான் ஞானம். நீங்க தடுத்துக்கிட்டு இருக்கீங்க, வெளியே விட்டா இயக்க ஒழுங்கு வந்துட்டீங்கன்னா நீங்க தானா ஆனந்த நிலைக்கு, பேரின்ப நிலைக்கு, முக்தியில் இருப்பீங்க. நீங்க இதெல்லாம் விட்டுட்டு முக்திக்கு போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, நம்ம அங்கதான் தோத்து போடுறோன்றாங்க. காட் பிளஸ் யூ. வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த ஆழியார் திருக்குறளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்க ஐயா இன்றைய உரை. ஐயா அவர்கள் இயக்க ஒழுங்கே ஞானம் என்ற தலைப்புல முதலாவது வாழ்க்கை முறையை மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல முதல் தீர்வாக உணவு முறையில் தான் மாற்றத்தை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய குறிப்புகள் இன்னொரு நிறைய முறை கேட்க கேட்க தான் நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியும். அது மாதிரி உணவு முறையை பற்றி நிறைய விஷயங்கள், அதோடு 5 அளவு முறை, அருத்தந்தையவர்கள் அருளிய உடற்பயிற்சி முறையாக செய்வது, காயக்கல்ப பயிற்சி, தியான பயிற்சி, இதையெல்லாம் சேர்ந்து செய்யும் பொழுதுதான் அந்த உடலுக்கு தான் ஐயா முதல். ஐயா சொன்ன மாதிரி இதை வந்து பார்ட் 1 பார்ட் 2னே வச்சுக்கலாம் போல இருக்கு. உடலோம்பல் தான் இறை வழிபாடு என்ற வகையில நோயற்ற வாழ்வேதான் இயக்க ஒழுங்கு, அதுவே ஞானம் என்ற முறையில இன்றைய உரை மிக சிறப்பாக அமைந்ததுங்க ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். ஐயா, கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளம். ஓகேம்மா. வாழ்க வளமுடன். முதல் அன்பராக உமா மகேஸ்வரி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இன்னைக்கு வந்து இயக்க ஒழுங்கு ஞான வாழ்வு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ஆனா நீங்க ஆரம்பத்துல இருந்து சொன்னது நம்ம உடம்ப சரி பண்ணாவே எல்லாமே சரியாயிடும் சொல்லிருக்கீங்க ஐயா. அதுல வந்து நம்ம 5 அளவு முறை, அதுக்கப்புறம் அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் உணவை பத்தி சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. அதே மாதிரி நம்ம தவம் சக்கராஸ், அந்த 7 சக்கராஸ்ல எப்படி நம்ம மெடிடேஷன் பண்ணாலும் நம்ம இது சரியாகும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்ததாக கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க அம்மா வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பு, நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். நிறைய நீங்க சொன்னதை ஃபாலோ பண்றதுக்கு எங்களுக்கு இறைநிலை தான் அதுக்கு வழி கொடுக்கணுமா என்னன்னு தெரியல. நன்றி ஐயா. ஆனா ஒண்ணு மட்டும் ஐயா, இப்போ உடலுக்கும் உயிருக்கும் பிணக்கு, அது எனக்கே தெரியுது என்னென்ன பிணக்கு வருதுன்னு. இப்ப நம்ம நோய் வருது, நம்மளை மறந்து பணம்னு போடுறாங்க, எல்லாமே நீங்க சொன்னீங்க. ஆனா உடலுக்கும் உயிருக்கு இணக்கம்ங்கிறது எதையா குறிப்பிட்டாப்புல சொல்லலாம்? இறைநிலை மட்டும்தான் அப்படின்னு மட்டும் சொல்லலாமா? இல்ல அதுக்கு வேற, இப்ப பிறந்ததுல இருந்து அந்த உடலுக்கு உயிருக்கு இணக்கமாவே எல்லாரும் போயிட முடியாது. இப்போ சடன் ஏஜுக்கு மேல ஓகே. இப்ப அந்த எல்லாமே அடிப்படை தேவைகள், பணம், எல்லாமே இருப்பிடம், எல்லாமே வேண்டிய இருக்கு. அப்படிங்கிற அந்த உயிர் பிணக்குங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. இணக்கம்ங்கிறது நம்ம எதையா எடுத்துக்கலாம்? அது எப்படி வரலாம்? எந்த ஸ்டேஜுக்குள்ள இருந்து மேல வரலாம்? பிறவியில இருந்து வரணும் நீங்க சொல்லுங்க. குழந்தையெல்லாம் தெய்வம் தான், புரியுது. ஆனா இதுல ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தா எனக்கு நல்லா இருக்கும். நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. சாமி சொன்னதான், உடலுக்கும் உயிருக்கும் இணக்கம் வேணும் அப்படின்னா, இந்த உடலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 120 ட்ரில்லியன் செல் பருவுடலால் ஆக்கப்பட்டது. நம்ம பார்த்திருக்கோம் காயகல்பத்துல. 120 ட்ரில்லியன் செல்லுல ஆக்கப்பட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பாடி தான் இது. செல்லோட செல்லு ஒட்டாது, அது ஒரு கேப் இருக்கும். அந்த செல்லுக்கு இடையில தான் ரத்த ஓட்டம் ஓடணும். அதாவது ஸ்டாட்டிக்கா இருக்கிற, நமக்கு 5 பாடி சொல்லியிருப்பாங்க சாமி, தெரியும் உங்களுக்கு.
ஃபர்ஸ்ட் பாடி பிசிக்கல் பாடி, பருவுடல் தெரியும் உங்களுக்கு. அந்த பருவுடல்ல நின்ற நிலையில இங்க இருக்கிற செல் அங்கேயே தான் சுத்திட்டு இருக்கும். இது இங்க டிராவல் பண்ணி வராது. அங்க நின்ற இடத்துல சுத்திட்டு இருக்கும். எங்க உடம்புல 120 ட்ரில்லியன் செல் அது அங்கங்க மட்டும்தான் சுத்திட்டு இருக்கும். அது டிராவல் பண்ணி வராது. ஆனா அதுக்கு இடையில வரக்கூடிய பாடிஸ் தான் ரத்த பாடி, அதாவது லிக்விட் பாடி. அந்த ரத்த செல்கள் மூவ் ஆகும். அந்த ரத்த செல் எதுக்கு மூவ் ஆகுதுன்னா, நிலையா சுத்திக்கிட்டு இருக்கிற செல்லுக்கு சப்ளை அதுதான். ரத்தமா அந்த செல்கள் அதோட சாஃப்டா இருக்கும். அந்த எல்லா செல்களுக்கு இடையில புகுந்து போயிட்டு போயிட்டு அது கொடுக்கணும். கூடவே வெப்ப அணுக்கள், வெப்ப செல்களும் வரணும். காற்று செல்களும் ஓடும் அதோட ஸ்பீடா. அப்புறம் உயிர்த்துகள் செல்களும் ஓடும். அப்புறம் காந்தமும் ஓடும். அப்ப இந்த உயிர் என்பது பாத்தீங்கன்னா, இந்த பருவுடலுக்கு இடையில உங்களுக்கு தடையில்லாம ஓடணும் அப்படின்றது நம்ம பார்த்திருக்கோம் காய்கல்பத்துல, உங்களுக்கு தெரியும். அப்ப பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரத்தம், வெப்பம், காற்றுமே செல்களுக்கு இடையில யூனிஃபார்மாவே போகாம இருக்கிறதுக்கு காரணம் முன்னாடி சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் தப்பா சரியா சாப்பிடாம செல்லு எல்லாம் புளிச்சு போச்சுன்னா ஒரு செல்லுமே காந்தத்துல தான் புடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. கிளிங்கிங்ல நார்த் போல் சவுத் போல்ல ஒரு செல்லுக்கு கேப் இருக்கு. அப்போ அந்த காந்த ஆற்றல் கெட்டு போய் புளிச்சு போச்சுன்னா உங்களுடைய ஆரா எனர்ஜி குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சாமிஜி 28 கிலோமீட்டர் ரேடியஸ் இருந்தா ஆரா எனர்ஜி அவருடைய ஜீவகாந்தம். மகான்கள் அப்படிதான் இருக்கும். நமக்கெல்லாம் ஒரு 12 அங்குலம் தான் ஜென்ரலா இருக்குன்னு சொல்றாங்க. அதையும் கம்மியா வீக்கா இருக்குது. அந்த காந்த சக்தி அவன் தான் கட்டிடம், அவன் தான் பேசிக். பிளாட் அதான் சொல்றாங்க, பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். பேஸ்மெண்ட் எதுனா காந்தம் தான் பேஸ்மெண்ட். பேஸ்மெண்ட் காந்தம் தான். அந்த காந்தம் தான் நோய் எதிர்ப்பு சக்தி, எனர்ஜி, ஆற்றல் எல்லாமே. அவன் குவாலிட்டி குவான்டிட்டி எவ்வளவு இருக்கிறானோ அவன் செல்லுக்கு இடையில நல்லா இழுத்து பிடிச்சிட்டு கேப் பர்ஃபெக்டா வச்சிருப்பான். அப்ப செல்லுக்கு இடையில ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காட்டு உயிரோட்டம் ஓடும். அப்ப இந்த காந்தம் குறைஞ்சு போக 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 என்ன ஆச்சுன்னா, அந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் காட்டுறதுக்கு அவன் செல்லு எல்லாம் ஒட்டிக்கிட்டு அங்கங்க நின்னு போச்சு. ஒட்டிச்சுன்னா செல்லு நின்னுடும். இயக்கத்தை மெட்டபாலிசம் நிறுத்திச்சுன்னா இறந்துரும். இறந்த குரூப் ஆஃப் செல்கள் அழுகி கண்டிப்பா அது கேன்சர் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். கட்டியெல்லாம் உடம்பு ஃபுல் அங்கங்களாகும். அப்ப உயிர் துகள் ஓடியாரணும் எல்லா செல்லுக்கும் சப்ளை கொடுக்கறதுக்கு. எங்கேயுமே இடம் இல்லை, அங்கங்க லாக் ஆகுது, நின்று போகுது. என்ன பண்றது? அது உங்களுக்கு தெரியும். அதுதான் சாமிஜி உடற்பயிற்சியில பண்ண சொல்றாரு. நல்லா உடற்பயிற்சியை ரிலாக்ஸா ஆழ்ந்த சுவாசத்தோட புருவ மத்தி வழியா காத்தை இழுத்து ரிலாக்ஸா ஒரு 4 மணிக்கு எழுந்து பொறுமையா நீங்களா 2 மணி நேரம் கூட எடுத்துக்குங்க. நல்லா ஆழ்ந்து கை நல்லா பொறுமையா சுற்றி உடம்பு முழுவதும் எல்லா பயிற்சியும் திருப்தியா பண்ணீங்கன்னா இந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இந்த இந்த பாடிக்கு இடையில நல்ல ஃப்ளோ, அடைப்பு இருந்தால் தள்ளிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடும் மேடம். அதே மாதிரி சாப்பிட்றத பசி எடுத்து சாப்பிடுங்க, அளவா சாப்பிடுங்க, சாப்பாடை கம்மி பண்ணுங்க. உங்களுக்கு நீர் ஆகாரம் நிறைய எடுத்துங்க, லிக்விடா எடுத்துங்க, உடம்புல டாக்ஸின் தங்காம பார்த்துக்குங்க, சாப்பாடு நல்ல மெருமையா சாப்பிடுங்க. இந்த பயிற்சியை 2 மணி நேரம் தொடர்ந்து பண்ணி 1 மணி நேரம் ரிலாக்ஸேஷன் பண்ணீங்கன்னா ரத்த ஓட்ட, வெப்ப ஓட்ட, காற்றோட்ட ஓடிச்சுனாவே உடலுக்கும் உயிருக்கும் இணக்கமாயிடும். இதான் கான்செப்ட். அது உடற்பயிற்சி தான் நல்லா பண்ணணும் சின்சியரா. 2 வேளை கூட உங்களுக்கு உடம்பு முடிஞ்சா பண்ணுங்க. இந்த மாதிரி உடம்பு ப்ராப்ளம் காலையிலயும் வேணாம், சாயந்தரம் பண்ணலாம், 4-5 மணி கூட. அதுதான் ரொம்ப முக்கியம். ரத்த ஓட்ட, வெப்ப ஓட்ட, காற்று ஓட ஆரம்பிச்சு உயிருக்கும் உடலுக்கும் இணக்கு வந்துடும். பிணக்கு வராது. பிணக்குல இருந்து இணக்கமா மாறிச்சுன்னா பிரிவு கம்மியாக்கிடும். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். ரொம்ப சிறப்புயா, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக உமா தயாளன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன். உடனம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வாழ்க வளமுடன்மா. வளமுடன் ஐயா. பேசுங்க. 75 கிலோ கருப்பு, 50 கிலோ அந்த மாதிரி சொன்னீங்களே ஐயா, அது என்னது? என்னதுமா? 75 கிலோ கருப்பா இருக்கும், 55 கிலோ கருப்பா இருக்கும், சரி, அப்படின்னு சொன்னது எனக்கு அது புரியல. அது என்னதுங்க? என்ன கவனிச்சீங்க? அது அது ஆக்சுவலா அவங்க உடம்பு பாக்குறதுக்கு எப்படி வெள்ளையா இருக்குது, ஆணு பெண்ணு அப்படின்னு இருக்கிறோம் இல்லையா? ஆமா. உண்மையிலேயே ஒரு ஐஸ் கட்டியில ஒரு பொம்மை செய்றீங்க, மனுஷ பொம்மை. ஐஸ் கட்டியில ஒரு பொம்மை செய்றீங்க, அது உண்மையிலே தண்ணியா கட்டியா இருக்குதா? தண்ணி தானே. ஆமா. கட்டிய பார்க்க தண்ணியா பாக்குறீங்களா?
அதே மாதிரிதான் இந்த உடம்புங்கிறது இறைவன் தண்ணி தான், இறை திரவம் தான். இறை ஆ எப்படி ஆ. இருக்கும்? அசையாம இருக்கும், கருப்பா இருக்கும். அசைஞ்சா ம். கலர் கலரா வரும். புரியுதா? ஓ. ஆ. அப்ப இந்த உடம்பு சுத்தம் பாத்தீங்கன்னா கருப்பு கண்ணன் தான். கண்ணன் ஏன் கருப்பா இருக்கு தெரியுதா? அந்த உடம்பு ஃபுல்லா உடல் குடல்லாம் எதுவும் இல்ல. வெறும் கருப்பு கலர் நிழல் மாதிரி கருப்பா இருக்கக்கூடிய ம். கண்ணன் கிருஷ்ணன் தான். உத்து பார்த்தா கேமரால கிர்லின் கேமரால மனோன்மணி கேமரால உங்களை பாத்தீங்கன்னா கருப்பு கலர் தான் உட்கார்ந்துருக்கான் 70 கிலோ. அ- அது அசைஞ்சா துகளாகும் வைலட்டா, இன்னும் அசைஞ்சா விண்ணாகும், இன்னும் அசைஞ்சா அணுவாகும், இன்னும் அசைஞ்சா செல்லாகும், இன்னும் அசைஞ்சா உறுப்புகளாகும், இன்னும் அசைஞ்சா செல்வமா மாறிடும். ஓ. இயக்கத்துல இறைவன் இருக்கிறான். ஆ. இயக்கமற்ற நிலையும் நீங்க தான், இயக்கமும் நீங்க தான், இயக்கமும் நீங்க, இயக்கமற்றது நீங்க தான். இறைவன் இருளாயும் உள்ளான், ஒளியாயும் உள்ளான். ம். இறைவன் இருளா இருந்தா முக்தி. இறைவன் இப்ப ஒளியா இருக்கிறதுனால சக்தியா இருக்கிறான். ம். சூரியன் என்ன கலருமா? ஆரஞ்சு கலர் தானே? ஆமா. சூடா இருக்குல்ல? ம். அது வேகம் சுத்திக்கிட்டு இருக்குது. சுத்துற வேகத்தை ம். டக்குன்னு நிறுத்திட்டீங்கன்னு வச்சுங்க, சூரியனை போயிட்டு 0 ஸ்பீடு, ம். சூரியன் ம். கருப்பு மயூரண்ட மாதிரி ஆயிடும். சில்லுன்னு இருக்கும். சுத்திலும் கும்பிட்டு இருக்கும். விட்டுட்டீங்கன்னா சுத்த 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 கலரா வரும், சூடாயிடும். வேற ஒண்ணும் இல்ல. புரியுதா? ம். புரியுதுங்கய்யா. இயக்கம் நின்னா கருப்புமா, ஏங்கன்னா கலர்ஃபுல், அவ்வளவுதான். ம். ஐயா, வெங்காயம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இப்ப வெங்காயம் சாப்பிடலன்னா கேன்சர் வருதுன்னு சொல்றாங்க கேன்சர் டாக்டர். இருக்கிறவங்க சாப்பிடலாம். ஓ. மருந்தா கேன்சர் இல்ல. சாப்பிட்டுக்கோமா. ஒரு கஞ்சி சாதம் எப்ப ரேரா எடுத்துக்கலாம். 24 மணி நேரம் வெங்காயத்தை போட்டு வச்சுட்டு இருந்தா எப்படி? ம். சரி. ஸ்டொமக்ல இருக்கிற கிருமி எல்லாம் எடுத்துரும். வெங்காயம் நிறுத்தி பாருங்க, 21 நாள் என்ன ஆயிடுதான் போகுது. செக் பண்ணி பாருங்க. 21 ம். நாள் வெங்காயமும் மிளகாய் எல்லாமே நின்று தான் சமைச்சு பாருங்க. மிளகு காரம், ம். இஞ்சி பூண்டு காரம் போட்டு சாப்பிட்டு பாருங்க. அல்கலைன் இதெல்லாம் அசிடிக்கு. ம். அப்பதானே தெரியும். ஆமா. ம். சரி. ஓகே. நன்றிகள் ஐயா. வாழ்க 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 வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். அடுத்த அன்பராக உமா தயாளன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா உரை ரொம்ப அருமையா இருந்துச்சு ஐயா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஐயா எங்களுக்கு. ஐயா நீங்க ஒரு இது சொன்னீங்களா ஐயா, அந்த சீரகம், கருஞ்சீரகம், மிளகு, அது 7 சொன்னீங்களா 7 சக்கரத்துக்கு, அது கொஞ்சம் சொல்லுங்களா ஐயா. அதுக்கு அந்த என்ன சொல்லணும்? என்ன கேக்குறீங்க? அந்த பொடி சொன்னீங்களா ஐயா, சீரகம், கருஞ்சீரகம், மிளகு, என்ன வெந்தயம். ஐட்டம் கேக்குறீங்களா? ஆமாங்க ஐயா. மிளகு 100, ஆ ஜீரகம் 100, ஆ மஞ்சள் 100, ஆ லவங்கம் 100, ஓ லவங்கம். சரி. ஓமம் 100, ஆ கருஞ்சீரகம் 100, ஆ அப்புறம் வெந்தயம் 100. ஓகே. இது நான் லேசா லவங்கத்துக்கு பதிலா சோம்பு ஏத்துட்டாங்க ஐயா. சரி, இதை லேசா வறுத்துட்டு ஆ ஆற வச்சு மிக்சியில நல்லா பொடியாக்கி கண்ணாடி பாட்டில போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்க ஐயா. நைட்டு சாப்பிட சொன்னீங்களா ஐயா? காலையிலேயே கூட சாப்பிடலாம். வெறும் வயித்துல கூட உடம்புக்கு ஒத்துக்குதுன்னா வெறும் வயித்துல ஒரு 1/2 ஸ்பூன் வாயில போட்டு வாயிலே வச்சுட்டு சமையல் பண்ணிட்டு இருங்க. நல்லா மென்னு கூழாக்கி உமிழ்நீர் கலந்து, எதுவா இருந்தாலும் உமிழ்நீர் கலந்து குடிங்க. உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. அப்படியே முழுங்கிட்டீங்கன்னா தான் உள்ள போய் எரியிற மாதிரி இருக்கும். உமிழ்நீர் கலந்து பொறுமையா சாப்பிட்டுட்டு தண்ணி ஒரு கிளாஸ் குடிச்சிருங்க. உங்களுக்கு ரொம்ப எரியும் சார், அல்சரா இருக்கு, புண்ணா இருக்கு அப்படின்னா ஆஃப்டர் லஞ்ச் சாப்பிடுங்க. ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பிடுங்க. ஓகேங்க ஓகே ஐயா. அதை அல்கைன் சாப்பிட்டா ஜூஸ்னா ஐயா, இன்னொரு சந்தேகம். அல்கைன் ஜூஸ் குடிக்கலாம் ஐயா, அந்த வெள்ளை 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 பூசணிக்காய் அது மாதிரி எல்லாம் குடிக்கலாம். அதான் ஐயா தாராளமா அல்கைன். ஆமா, அது உங்களுக்கு கட்ஸ் கிளீன் பண்ணும். சில்னஸ் அதான் ஐயா ஆக்கும். அருகம்புல். ஐயா அருகம்புல் கூட தருங்க. அருகம்புல் இந்த குடிக்கலாம். வீரம் அதெல்லாம் குடிக்கலாம் இல்லையா காலையில வேறு வயிற்று. உடம்புக்கு தான் குடிங்க, தப்பு இல்லை. ஓகே. ஐயா நம்ம தவம் பண்ணிட்டு கூட நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு தவம் பண்ணலாமா ஐயா? எக்ஸசைஸ் பண்ண பிறகு தவம் பண்ணா நல்லா இருக்கும். ஓ உடம்பு ஆக்டிவேட், நல்ல உடம்புல எல்லா ஜாயின்லயும் ஈட்டுக்கெல்லாம் கழிவு தங்கியிருக்கும். பயிற்சி பண்ணிட்டு எல்லாம் வெளியே அமிச்சிட்டு தவம், அது ரிலாக்ஸேஷனே தவம் தான்மா. ஓ அதுவே பண்ணவே போதும் இல்லைங்க ஐயா? ஆமா, ரிலாக்ஸேஷன் நல்ல உறக்கம், நல்லா ரிலாக்ஸ் தூங்கினா அதுவே தவத்தை கொண்டு போயிடும். ஓ அதான் பொறுமையா பண்ணுங்க. 3 மணிக்கு எழுந்து பண்ணுங்க. பெரிய ஆள் ஆயிடுவீங்க சீக்கிரத்துல. ஐயா 4 உங்க மணிக்கு குரூப்ல நான் எழுந்து இருக்கேங்க ஐயா. கரண்டி கிடைக்கும் குரூப்ல இருக்கேங்க ஐயா. சரி நான் பண்ணுங்க, இருக்கேன். அவ்வளவுதான். வாழ்க வளம். கண்டிப்பா நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்.
மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக மல்லிகா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க நீங்க வளமுடன். சக்கரஸ்தவம்னு நீங்க சொன்னது அந்த 9 மைய தவம் தானாங்க ஐயா? ம் 9 மைய தவம் இல்லைங்க ஐயா? ஆமா நம்ம அது எந்த நேரம் நம்ம உடற்பயிற்சி பண்ணிட்டு 6 மணிக்கு மேல கூட நம்ம பண்ணலாமாங்க ஐயா? 24 மணி நேரம் பண்ணலாமா? தவத்துக்கு என்னமா இருக்குது? இல்ல சில நேரத்துல 9 மைய தவம் ஈவினிங்ல பண்ணக்கூடாது அது போல எல்லாம் சொல்றதுக்கு எனக்கு நானும் பேராசிரியர் தாங்க ஐயா. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க ஐயா. இல்லம்மா, ஒரே விஷயம், நைட்ல வந்து நீங்க பிரம்மத்தை வெளியே விரிஞ்சு தவம் பண்ணினா தூக்கம் வராது, போயிடும். எனர்ஜி உள்ள வந்துச்சுன்னா. புரியுது நைட் புரியுதுங்க ஐயா. உங்களுக்கு தூக்கம் கிடக்கூடாதுன்னா சாந்தி தவம் தான் சிறப்பு. நன்றிங்க ஐயா. புரியுதுங்க ஐயா. நல்லா புரியுதுங்க. தூங்கணும், ரெஸ்ட்டுக்கு வரணுன்ற கான்செப்ட் தான், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க ஐயா. பொதுவா வந்து நீங்க விரிஞ்சு வெளியே போறீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு மேல தேவையில்ல நெகட்டிவ் சுத்திட்டு இருக்கு, அது கொஞ்சம் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக சரிங்க ஐயா. உங்க 7 சக்கராஸ் மட்டும் பண்ணிக்கலாம். 7 சக்கராஸ் மட்டும் பண்ணலாம். உடம்பு தாண்டி போனாதான் 9 சக்கராஸ். காலையில 7 சக்கராஸ் மட்டும் பண்ணலாம். 7 சக்கராஸ் மூலாதாரத்துல ஆரம்பிச்சு துரியம் போயிட்டு மீண்டும் நேரா மூலாதாரத்துல வந்து முடிச்சு சாந்திலே தவம் பண்ணிட்டு படுங்க, தப்பு இல்ல. நைட்டு புரியுதுங்க ஐயா. பெஸ்ட்மா. நைட்டு நல்லா தெரிஞ்சுங்கம்மா. நல்லா சரிங்க. ஃப்ரீயா நான் சாப்பிட்டு 4 மணி நேரம் ஆயிருக்கணும். படுத்துக்கிட்டே அஸ்வினி முத்திரை 20 போட்டு ஓஜஸ் ஏத்திட்டு அழகா வந்து மசாஜ் பண்ணிட்டு, சாமிஜி கொடுத்த மசாஜ் அக்குப்ரெஷர் பண்ணிட்டு ரிலாக்ஸேஷன்ல தூங்கிடுங்கம்மா. இது சிறப்பு. உட்காந்துட்டு தூங்கணும்னு நினைக்கணும், உட்காந்துக்கிட்டு சாந்தி பண்ணுங்க, அவ்வளவுதான். சாந்தி பண்ணிட்டு சுவாசத்தை கவனிச்சுட்டு உடம்ப கவனிச்சுட்டு சாந்தி தூங்கிடுங்க, அவ்வளவுதான். நான் மார்னிங் டெய்லியும் நான் 9 மைய தவம் தினம் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. மார்னிங் மட்டும் ம். அது அது ஓகே தானுங்க ஐயா? இல்லம்மா, பண்ணலாம் தானே? தாராளமா தவத்துக்கெல்லாம் தாராளமா பண்ணலாம். உங்க சரிங்க ஐயா. லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஸ்டைல், உடம்பு நல்ல ப்ராப்ளம் இல்லாம வச்சிருக்கலாம் மட்டும் பாத்துங்க, மீதெல்லாம் அது பாத்துக்கோமா. ஓகேங்க ஐயா. ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஓ, வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, அந்த உணவு கட்டுப்பாடு இருந்தாதான் இந்த தவமே நல்லா வரும்னு சொன்னது ஒரு மாதிரி நல்லா இருந்ததுயா. அந்த 7 இது சொன்னீங்களையா, அது எதுக்கு ஐயா சொல்லியிருக்கீங்க நீங்க? மிளகு, ஜீரகம், மஞ்சள், லவங்கம், இல்லம்மா, ஓமம், நம்ம உடம்பு வந்து pH வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 7.4 இருக்கணும். நீங்க ஃப்ரெஷ்ஷா உயிரோட நல்லா ஆக்டிவா இருக்கிறதுக்கு pH வேல்யூ 7.4 இருக்கணும். அது வந்து இல்லைன்னா அது எதுக்கு 7 மெயின்டைன் பண்றதுக்கு இல்லைன்னா நீங்க பேசக்கூட முடியாது. அப்ப இயற்கை அறிவு என்ன பண்ணுது, ஒரு நாளைக்கு 5000 ஆன்டி ஆக்சிடென்ட் தேவைப்படுதான் நம்ம உடம்புக்கு. நீங்க நல்லபடியா போயிட்டு வர்றது, வாழறதுக்கே 5000 ஆன்டி ஆக்சிடென்ட் தேவைப்படுதான் உடம்புக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாட 2500 மேல வரமாட்டேன். சரி சரியா. அப்ப மீதி 2500 அல்கலினா இருக்கக்கூடிய போன்ல இருந்து எடுத்துருது. சிப் பண்ணி அறிவு துகள் துகளா எடுத்து 5000 பேலன்ஸ் பண்ணி 7.4 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அப்ப போன்ல இருந்து எடுக்க டெய்லி 2500 கழிய சீக்கிரமா வயோதிகம் வந்துடுது, நரைத்திரை, மூப்பு நோய், மரணம் வந்துடுதுன்றாங்க. அப்போ அந்த போன்ல இருந்து எடுக்கக்கூடாது. போன் தான் லைஃப் உங்களுக்கு. அப்ப சாப்பிடுற உணவுல எதை சாப்பிட்டா உங்களுக்கு ஆல்கலை ஆசிரியர் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய வரும் அப்படின்னு கணக்கு பண்ணிதான் ஒரு மிளகு 1 கிராம்ல 1500 ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதாமா. சரியா. ஒரு ஜீரகத்துல 2000 ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதான் ஒரு கிராம்ல. 1 கிராம். ஒரு கிராம்ல 3500 ஆன்டி ஆக்சிடென்ட் தான் ஒரு கிராம்ல. இத மாதிரி கணக்கு பண்ணா 10,000 ஆன்டி ஆக்சிடென்ட் வருதுமா. இன்னும் ஒரு ஸ்பூன் நிறைய அந்த பவுடர் சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு. சரியா. அது எந்த நேரத்துல அது சாப்பிட்டுக்கலாமா அந்த பவுடர்? உங்களுக்கு எம்டி ஸ்டமக் ஒன்றும் எரியாதுன்னா, வயிற்று புண்ணுலாம் இல்லைன்னா உமிநீர் கலந்து மென்னு சாப்பிட்டு காலைல தண்ணி குடிக்கலாம், நல்லா இருக்கும். இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனு, இந்த சளி பிடிச்சிச்சு, சளி பிடிச்சிக்கிச்சு, வீசிங் இருக்கு, எனக்கு அந்த ப்ராப்ளம், டயர்டா இருக்கு, அப்பப்போ சளி பிடிச்சிக்குது, ஒத்த தலைவலி வருது, உடம்பு ஜுரம் அடிக்கிற வருது, இதெல்லாம் வராது. எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த தீர்வு இந்த அல்கலைன் போயிடுச்சுன்னா உள்ள, அது எப்போ வேணாலும் சாப்பிடலாம். லஞ்ச் டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட சாப்பிடலாம், முன்னாடி சாப்பிடலாம். இதை சாப்பிட்டீங்கன்னா உங்க போன், உங்களுக்கு உடம்பு வந்து இளமையா மாறும், வயோதிகம். இப்ப இந்த காலத்துல வந்து பசங்க வந்து கண்ட நேரத்துல தூங்குறாங்க, கண்ட நேரத்துல குளிக்கிறாங்க, தலை குளிக்கிறது மத்தியானத்துக்கு மேல குளிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் அமைதியா அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு. இந்த குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம்னு எனக்கு தோணிடுச்சு. அதுக்குதான் எல்லாருக்குமே இது கொடுக்கலாமா? எல்லாரும் குழந்தைங்களுக்கு சும்மா என்னுடைய பேத்தி இருக்கா, 2 வயசு தான்,
நாங்க சாப்பிடும்போது என்ன பண்ணுவா, எனக்கு தாத்தா அப்படின்னு வருவா, கொடுத்த 3 வாட்டி வாங்கி சாப்பிட்றா, வாயில சாப்பிட்றா. அவங்களுக்கு பரவாயில்லையா? பாருங்க, சளி பிடிச்சதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லியிருந்தாங்க எங்கிட்ட வீட்டுக்கு வந்து. ம். இவ என்ன பண்ணா, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இப்ப எப்ப எத்தனை மணிக்கு, என்ன அவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கீங்கன்னா, இல்ல ஹாஸ்பிட்டல் போறோம், பாப்பாவுக்கு ரொம்ப சளியா இருக்குன்னா. நாங்க விளையாடின்னு நாங்க சாப்பிடும்போது அவளும் சாப்பிட்டே தான் பாருங்க. அவளுக்கு மூச்சு ஃப்ரீ ஆயிடுச்சு, டாக்டர் ஒண்ணும் இல்ல சரியாயிடுச்சுன்னுட்டாரா. சரியா, சரியா. மிக்க அவ்வளவு நன்றி. பாஸ்டா. ஆமா. ஆ, ஆ. ஏன்னா இந்த காலத்து குழந்தைங்களுக்கு இது மெயினா இதை கொடுக்கணும். ஏன்னா அவங்க சாப்பிடுறது, தூங்குறது, படிக்கிற நேரத்துல படிக்காம, தூங்குற நேரத்துல தூங்காம மாறிதான் எல்லாமே செய்யறாங்க. அதுக்குதான் இதை நான் நீங்க கேட்டுக்கிட்டேன். உங்க ஃபேமிலில முருங்கைக்காய் சாம்பார், கூட்டு பொரியல், ரசம், மோர், தயிர் என்ன சாப்பிடுறீங்களோ அதுதாம்மா உங்க குழந்தை சாப்பிடணும். ம். குழந்தைக்கு தனியா ஃபீட் பண்ண வேண்டாம். சரியா, அவ்வளவுதான். சரி. அப்ப குழந்தை சாப்பிடுன்னு தெரிஞ்சுன்னா, குழந்தைக்கு தகுந்த மாதிரி காரம் இல்லாம மிளகு போட்டு நல்ல மிதமா வேக வச்சு நீங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. அதுவும் குழந்தை ட்ரெடிஷனலா சாப்பிடும். அதுதாம்மா குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். சரியா, குழந்தைக்கு மிக்க தனியா நன்றி. சமைக்கிறதுலாம் எல்லாம் வேண்டாம். சரியா, சரியா. மிக்க நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. வளமுடன். அம்மா வாழ்க. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஜூம் யூசர்னு போட்டிருக்காங்க. உங்க பேரையும் ஊரையும் பதிவு பண்ணிட்டு ஐயாவிடம் பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பார்வதி அவர்கள். வாழ்க வளமுடன். பார்வதி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. ஐயா வணக்கம்மா. கிட்ட பேசலாம் நீங்க. என் வாழ்க வளமுடன். சென்னையில இருந்து குளத்தூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. பார்வதிங்க. வாழ்க வளமுடன். ஐயா நீங்க சொன்ன உணவு மெத்தட் ரொம்ப சிறப்புங்க ஐயா. நாங்களும் இப்போ ஒரு 90% அந்த மாதிரிதான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நீங்க அந்த வெங்காயம் சொன்னதுதான் எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. ரொம்ப டேஞ்சர். ஒரு உலகத்துல வெங்காயம் பச்சை மிளகாய் நிறுத்தினா ஹாஸ்பிட்டலே இருக்காதுமா. ஓ, ரொம்ப அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் நான் ஓவரா பேசல. வெங்காயம் தயவு செஞ்சு நம்மளாவது வெங்காயம் பச்சை மிளகாய் நிறுத்திட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் தூக்கி போட்டுருங்க, வேண்டாம். வெங்காயம் பச்சை மிளகா காஞ்ச மிளகா தூக்கி போட்டாருன்னா ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டாமா? அது என்னன்னா இல்லாம எப்படி சாப்பாடாக்க? என்னம்மா இல்லைங்கய்யா. இப்ப வந்து அந்த மிளகு பெப்பர்லயே போட்டு செய்தா வீட்டுல இருக்கவங்க சாப்பிட மாட்டாங்களே. அதுதான்மா, அவங்களுக்கு செஞ்சீங்க, உங்களுக்கு தனியா செஞ்சு சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணுங்க, உடம்ப லேபா மாத்துங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு தனியா பக்கத்துல இன்னொரு அடுப்பு ஒரு அடுப்பாது 4 அடுப்பு இருக்குது. இப்போ நீங்க வந்து ஒரு 7 ஐட்டம் சொன்னீங்க இல்லைங்கய்யா? மஞ்சள், மிளகு, சீரகம், வெந்தயம், லவங்கம், கருஞ்சீரகம் 6 ஐட்டம் எழுதியிருக்கோம். இன்னும் ஒரு ஐட்டம்ங்கய்யா? ஓமம். ஓமம். ஓகே ஓகே. இத வறுத்துட்டு தூள் பண்ண சொல்றீங்க? ஆமா, எல்லாத்தையும் 100 கிராம் வாங்கி லேசா வறுக்கணும். ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, ரொம்ப சூடு பண்ணணும். அவ்வளவு. ஓகே. லேசா வறுத்துட்டு ஆற வச்சு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கங்க. அதை வாயில போட்டு உமிழ்நீர் சாப்பிட்டு பாருங்க. நிறைய அந்த மஞ்சள் வந்து நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அரைக்கிறோம் இல்லைங்களா? அந்த மஞ்சள். ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகேங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா. ரொம்ப அருமையா எக்ஸலண்ட்ங்கய்யா உங்களுடைய சிந்தனை விருந்து இன்னைக்கு. வாழ்க வளமுடன். பிரபஞ்சம் சொன்னது உங்களுக்கு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஏன்னா சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. திருமூலரே அழகா சொல்லிட்டாரு. நோய் பக்கம் நோய் பின்னால ஓட்டிக்கிட்டு இருக்கோம் பாருமா. உடம்பு ஏமா இவனே டாக்டர்மா, இவன் பெரிய சீஃப் டாக்டர்மா, இவன் சுப்ரீம் டாக்டர்மா, இவனுக்கு தெரியாதாமா மத்தவருக்கு. இதை ரெடி பண்ண அவன் பார்த்து இவனுக்கு வழி விடுங்க. அவனுக்கு தேவையானது மட்டும் கொடுங்க. இயற்கையா குழந்தை இயற்கை ஒண்ணு கொடுத்து பாருங்க. இயற்கை பாடி இது இயற்கையா கொடுத்து நல்லா அழகா வச்சு பாருங்க. தானா அவன் பாத்துக்குவாமா. ஞானம் உணர்றது முக்தி எல்லாம் தானா நடக்குமா. நாம ஏமா அதுக்கு தலைப்பிட்டீங்கன்னா, இது ரெடிமேட் ப்ராடக்ட். அது ரெடியா இருக்குது. தன்னை உணர்றதுக்கு வழி விட்டா உணர்ந்துருப்பாரு. நீங்க தடுத்துனுங்கிறதா பெரிய போராட்டம். 23 மணி நேரம் தடுப்பாராம், 1 மணி நேரம் தியானத்துக்கு வந்துருவாரு. என்னது? அதாவது இப்போ அந்த இட்லின்ற பேசிக்கே வந்து 1 வாரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறாங்க ஐயா. எனக்கு அதை பார்க்க டேஞ்சர். அது வேஸ்ட் இல்லையா? இல்ல, அது டேஞ்சர். ஆனா நீங்க செய்யறதா இருந்தா கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, சீரக சம்பா அரிசி இதெல்லாம் அதை கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பட்டை அரிசி எல்லாம் போட்டு தோல் நீக்காத உளுந்து வெந்தயம் எல்லாம் போட்டு அரைச்சி ஊற வச்சு 2 நாள் மேல சாப்பிடக்கூடாது. அருமையா இருக்கும். ஃபைபர் சாப்பிட்ட கட்ஸ் அற்புதமா இருக்கும்.
நாங்க வந்துங்கய்யா இந்த இட்லி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சு எத்தனையோ வருட கணக்காகுதுங்கய்யா. இன்னைக்கு சரி, பண்ணா சந்தோஷம். நாளைக்கு காலையில சரி பண்ணிடுவேன், காலி பண்ணிடுவோம். அந்த மாவு இருக்காது. அப்படி இருந்தாலும் கொஞ்சோண்டு அது ஏனத்துல தண்ணி ஊத்தி வைப்போம். அது ஈவினிங் ஏதாவது பண்ணிடுவோம். மாவுன்றது ஃப்ரிட்ஜுக்குள்ள போவாது, மறுநாள் காலி பண்ணிடுவோம். அதனாலதான் நான் ஸ்பீச் பேசினா கூட இந்த மாவு நோவு சாவு இந்த ஒரு வரியை நான் எல்லாருக்கும் சொல்லுவேங்கய்யா. அதனால இட்லின்றது ஒரு நம்பர் 1 வேர்ல்டு லெவல்ல நம்பர் 1 டிஃபன். அது எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா நம்ம செய்யறது வந்து அநியாயங்கய்யா. இப்ப வாழ்க நாங்க வளமுடன், அந்த வாழ்க வளமுடன். இட்லின்றது சந்தோஷம். மாவுன்றது வாழ்க ஃப்ரிட்ஜில் வளமுடன் அம்மா. வைக்கிறது கிடையாது. வாழ்க வளமுறைங்க. உங்களுடைய ஸ்பீச் நல்லது. ரொம்ப அருமையா சொல்லுங்க இருந்ததுங்க. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தெரிஞ்சவங்களாம் சொல்லுங்க. எல்லாரும் உலக மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க, தப்பு இல்லை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஜூம் யூசர் அவங்க. வாழ்க வளமுடன். உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. வாங்க. வாழ்க வளம். ஓகே. அடுத்த அன்பராக 1+DN2101. வாழ்க வளமுடன். உங்க பேரையும் ஊரையும் பதிவு பண்ணிட்டு பேசலாங்கய்யா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நான் நிர்மலா திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா உங்களோட ஸ்பீச் எப்பவுமே கேட்பேன். ரொம்ப புரிதல் கொடுத்துருக்கீங்க, உணர்ந்துட்டு இருக்கேங்க ஐயா. இன்னைக்கும் வந்து இன்னொரு படி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க ஐயா. என்ன வேணும், என்ன எல்லாருக்கும் என்ன வேணும் பேசிக்கா அப்படின்றத இன்னைக்கு ஸ்பீச்ல கொடுத்துருக்கீங்க. நம்மளோட டெஸ்டினேஷன் என்ன அப்படின்றத கொடுத்துருக்கீங்க. உடலை பார்த்துக்கிறது தான், அதுக்கானது பண்றதுதான் நம்மளோட டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கடைசியா கிச்சன் தான் நம்மளுக்கு ஞானமே கொடுக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான இது எல்லாமே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுயா. அதை பின்பற்றதுலதான் சிக்கல்களே நிறைய இருக்கு. நமக்கும் குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கு பிடிச்சத செய்யறது, நமக்கு பிடிச்சதை அங்க கொண்டு வரும்போதுதான் சிக்கல்கள் வருது. அது சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்குங்க. அந்த பவுடர் நீங்க ஏற்கனவே ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருக்கீங்க, நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. நல்லா இருக்கு. அது வந்து கன்சீவா இருக்கவங்க கூட சாப்பிடலாங்களா? ஏமா கன்சீவா இருக்கவங்க கூட அந்த பொடி எடுத்துக்கலாங்களா? அவங்க எல்லாம் இப்போ எடுக்க வேண்டாம். அவங்க வந்து 8 மாசத்துக்கு மேல எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 months பேபி இருக்குன்னா சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து டாக்டர் கேருக்கு போயிடணும். சித்தா டாக்டர்ஸ் அப்படி போயிடுங்க. ஒரு 7 மாசத்துக்கு அப்புறம் நீங்க குழந்தை நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு, சூப்பரா ரிஜிட் ஆயிடுச்சு, ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அப்போ கொஞ்சம் மைல்டா எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. சளி பிடிக்காம இருக்கும். அப்புறம் வந்து அவங்க வந்து சுரக்காய் ஜூஸ் சாப்பிட்றது, குக்கும்பர் சாப்பிட்றது, பழங்கள் சாப்பிட்றது, காய்கறி சாப்பிட்றது, எள்ளு உருண்டை எல்லாரும் தெரிஞ்சு வச்சுங்க. எள்ளு உருண்டையே கால்சியம், அது பேர் கால்சியம் உருண்டையே, அது பேர் எள்ளு உருண்டை. நல்லா சாப்பிடுங்க எல்லாரும், மென்னு கூழாக்கி. அப்படியே ஸ்ட்ரென்த். கொப்பரை தேங்காய் சாப்பிட்டா மூட்டு வலி வராதுன்றான், எள்ளு உருண்டை சாப்பிட்டா மூட்டு வலி வராது. இது ரெண்டுமே பவர்ஃபுல்லான மெடிசன். அது மாதிரி வச்சுங்க, சாப்பிட சொல்லுங்க. சரிங்க. நீர் காய்கள் நிறைய சாப்பிட்டா நீர் போயிடுச்சுன்னா உடனே உப்பு எல்லாம் விலக்கினே இருந்தா அவங்க கால் வீங்காது. அது மாதிரி குக்குமர், அது இது இந்த சுரக்காய், குடு சுரக்காய் ஜூஸ் இல்ல குடு சுரக்காய் கூட்டு செஞ்சு சாப்பிடணும் டெய்லி. கால் வந்து நல்லா இருக்கும் உடம்பு. அந்த மாதிரி பேரிச்சி பழம் சாப்பிட்றது, தேங்காய் பழம் சாப்பிட்றது, அதெல்லாம் சாப்பிட சொல்லுங்க. பசி எடுக்கிறதுக்கு என்ன ட்ரெடிஷனல் சாப்பிட்டா அங்க போதும். அதே மாதிரி 8 வயசுக்கு மேல 8 மாசம் ஆயிடுச்சுன்னா அஸ்வினி மூத்திரை போட்டுக்கினே சொல்லுங்க, காய்கள் போகும். நல்லா நடக்க சொல்லுங்க, ஜம்முன்னு ஃப்ரீயா டாக்டர்ஸ் அட்வைஸ் பிரகாரம் பண்ண சொல்லுங்க. வாழ்க வளமுடன். சரிங்க. வாழ்க வளமுடன்ங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? சரிம்மா, வாழ்க வளமுடன். அன்பர்கள் ஐயாவிடம் வேற ஏதாச்சும் ஐயங்கள் இருந்தா கேட்டு தெளிவு பெறலாம். சரிங்க, நிறைவு செய்துக்கலாங்க. தெரிஞ்சுக்கிட்டு இல்ல நீங்க போட்டுட்டேங்க. ஒரு 3 முறை போட்டிருக்கேங்க ஐயா, உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லி கேட்டவங்களுக்கு எல்லாம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிற